என்ன இது வெள்ளை கலர் கோடு போட்டு மூக்கு உறிஞ்சும். அதேடா அன்றே கணித்தார் ஆண்டவர். இவ்வளவு எஃபர்ட் போடுற. அன்றே கணித்தார் எங்க ஆண்டவர். தப்பா பேசாதீங்க. குழந்தைக்கு டேப்லெட் பிரச்சனை இருக்காரு. அத போய் நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க. பாவங்க. தமிழ்நாட்டுல ஒரு குழந்தைக்கு நிம்மதியா ஒரு டேப்லெட் கிரஷ் பண்ண முடியுதா? ஆமாயா, 6 மாச குழந்தை 6 மாசம் குழந்தைக்கு போய் பாவம் ஒரு போன்ல வச்சு ஒரு கார்ட்ல வச்சு டேப்லெட் கிரஷ் பண்ணி அதான் அந்த நோட் எடுக்கு ஃபனல் மாதிரி செஞ்சு வாயில ஊத்துவானா பவுடரோட. பவுடர் வந்து பாட்டில்ல வந்து அனுப்புறதுக்கு அது வந்து சுருட்டி அனுப்புறாங்க சொன்னாங்க. ஏன்னா குழந்தையா அபூர்வ சகோதரர் ஸ்ரீபிரியா பேசுன கொடுக்க மாதிரி கொடுக்கணும். அதை விடுங்க, பழைய 500 ரூபாய் நோட்டு வச்சுன்னு இருக்கான், அதை பிடிக்க மாட்டானுங்க. இல்லையே புது 500 ரூபாய் நீ வேற கேஸ டைவர்ட் பண்ணாடியா கம்முனடியா. ஒரு தாவேக்கார மாதிரி கேஸ டைல்யூட் பண்றான் இவன். இவன் என்னன்னு கேளுங்க இவனை. நீங்க எங்க வரீங்கன்னு தெரியுது. அங்கேயே இருங்கன்றாங்க. கேள்வி கேட்காதீங்க, தூக்கி போட்டாதீங்க அவனை. அந்த போட்டு அடிக்க வேண்டிய ஆள் தான் கில்லி சரத்து. போட்டு அடிங்க அவனை. என்ன இல்லையா இந்த பேர் வச்சிருக்கே எப்படா ஓட்டு போட்டானுங்கன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிறேன் நானு. சில பேர்லாம் விஜயாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ரொம்ப சீரியஸான ஒருத்தன் இவன். சீரியஸா பிரச்சனை இருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பேச போனா கலாட்டால ஏதோ தெரியல. மேனரிசம் அவன் எப்படி அவன் பேசின எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்ல கேளுங்க. நான் ரொம்ப ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து வந்தவன்தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் நானு. ரொம்ப மிடில் கிளாஸ் தான் பேசிக்கலி நானு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? கொடுமைனா அது கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லையா? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலே போய் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது வேற ஒருத்த போ சொல்லிருந்தாரு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா? ஆமா. என்னையா சொல்றீங்க? பேசிக்கலி மிடில் கிளாஸ் தான். ஏன்னா அப்புறம் சொல்லிதான் ஏன்னா நீங்களா மிடில் கிளாஸ் தான், அப்ப நான் யாரா பிச்சைக்காரன்? ஐயா இப்ப வந்து நம்மளோட எப்படி சொல்றது, இவர் ஜாங்கோவே வந்து அப்பப்ப விஜய் மேனசன் தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவரே போட்டு எப்படி அடிக்குதுன்னு தெரியல. ஜாங்கோ விஜய் மேனசம் எல்லாம் பண்ணல. வேணாம் விடுங்க. சொல்லுங்க அது வீர பாபு. இல்ல அந்த ஒரு மீம் பாத்திருக்கேன். சீமான் வந்து டிபேட்ஸ் வாய பூரா லூசு பையல நீ தான் லூசு அந்த மாதிரி அடிச்சு பண்ணுங்க பாத்திருக்கீங்களா? லிட்டரலி மீ அண்ட் ஜாங்கோ இன் எவ்ரி குரூப் சாட் நட டியூஸ்டே. லூசு மாதிரி பேசுறா நீ தான்டா லூசு. தெரியுது நல்லா தெரியுதுங்க. என் மேல கோச்சிட்டீங்களே. இங்க பாருங்க ஒருத்தர் சட்டசபையிலே ஒருத்தர் மாடி மாடி அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. ஐயா வணக்கம். நான் தான் ஏ பொலிட்டிக்கல் ஜாங்கோ. வணக்கம். நான் ரொம்ப நாளா சொல்ல நினைச்சேன். ஒரு குரூப் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல்ஸ் வந்தானுங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. திடீர்னு பொலிட்டிக்கலா மாட்டினானுங்க. திடீர்னு இப்ப மறுபடியும் ஏ பொலிட்டிக்கலா மாடி போயிட்டானுங்க திரும்பி. குரூப் வாய திறக்க மாட்டானுங்க குரூப்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் போட்டா மாடி மாதிரி சண்டை நடக்கும். எப்படி நானும் என்ன நாம் தமிழர் பையனும் ஏதாச்சும் போட்டு அடிச்சுப்பானுங்க தாவைக்காரனுங்க. இப்ப 2 பேர் இருக்கானுங்க தாவைக்காரனுங்க. வாய் மூடி நிக்கிறானுங்க. திறக்கவே மாட்டானுங்க எந்த பிரச்சனைக்கும். நாங்க மாடி மாடி அனுப்பிச்சுங்கிறோம். எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் நாங்க. அவனுங்க மெசேஜ பாக்குறானுங்க அமைதியா போயிடுறானுங்க. போட்டு அடிப்பீங்கல்ல திறந்தா வாய திறந்தா, அதனால சைலண்டா போயிடுறாங்க. இல்ல அதுக்கப்புறம் ஒரு இது விஜய் பர்த்டே கிட்ட போட்டுனானுங்க. அதுதான் ரொம்ப ரேஜ் வெயிட் பண்ணி விட்டானுங்க. பொழைச்சாதான் நம்மளுக்கு சோறு. அது இல்ல ஐயா அந்த ஒரு மீம் பாத்திருக்கீங்க தெரியுமா? ஒரு மட்டமான ஒரு ஏஐ வீடியோ விஷுவல் ஜெனரேட் பண்ணி இந்த காமெடியா சில வீடியோஸ் வரும். அப்ப போட்டுனா இப்ப தெரிஞ்சுடாங்க எடுக்கிற 2 ஸ்டிக் ரேம் வந்து எதுக்கு இவ்வளவு டாலர்ஸ்க்கு விற்கிறேன்னு தெரியுது. இந்த கருமத்தினால தான் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா அந்த மீம்ல? அதே மாதிரி விஜய வச்சு ஒரு ப்ராம்ப்ட் கடிச்சிட்டானுங்க போல இவனுங்க. இது தேவர் மகன் கமல் உட்காந்துக்கிற மாதிரி, ரஜினி சிவாஜி உட்காந்து மாதிரி கம்பெனி கமல் கையை கட்டி நிக்கிற மாதிரி அந்த ப்ராம்ப்ட் இவனுக்கு மாட்டிக்கிச்சு போல. எல்லாரும் அதே போட்டுங்கிறானுங்க. எனக்கு இதான் தோணுச்சு. மை 16 GB ரேம் இப்ப எதுக்கு $80 மாறிச்சுன்னு இப்ப தெரிஞ்சுறாங்க. ஐயா இது ஒரு கொடுமையா. சில்வர் ரேட் ஏறிச்சு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் ரேட் ஏறிச்சு சொல்லிட்டு PS5 ரேட்டை ஏத்தி விட்டான்பா. லிஸ்ட்ல போட்டு வச்சு சரி 40 தானே, சரி 4 மாசம் சேலரி சேர்த்து வச்சு வாங்கிடலாம் பார்த்தா போய் விசாரிக்கிறேன். இட்ஸ் 95,000 இப்போ. என்னையா சொல்ற? ஆமா சார் இட்ஸ் 95,000. ப்ரோ வெர்ஷன் வேணா இட்ஸ் 1 lakh கிட்ட வருது. 1 lakh இல்ல வேணாம். இட்ஸ் ஓகே கூல். நான் வந்து வீடியோ நான் சிப்பு போட்டு விளையாடிக்கிறேன். வேணாம். ஆனா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போட்டு ஏஐ பண்ணியிருந்தானா அப்ப ரேம் வைக்கும், ஹார்ட் டிஸ்க் அதிகமாகும், PS5 விலை ஜாஸ்தி ஆகும். ரொம்ப கஷ்டம். ஐயா எனக்கு டாபிக் தெரியுங்களா? டாபிக் தானே Q&A தானே? Q&A வா? ஐயோ
ஓ! இது என்னையா? யோ சாவடி வாங்குவீங்க Q&A எல்லாம் வேற டாபிக்னா நான் வந்து வெளிநடப்பு செய்றேன் நானு. இல்லங்க Q&A ஈஸியான டாபிக் தான். நீங்க தாராளமா நீங்க பேசுவீங்க. ஒரு லிசனர் வேற எல்லா வாட்டியும் ஒரு லிசனர் வேற எல்லா வாட்டியும் கொஸ்டின் எபிசோட் ரிலீஸ் பண்ணும். யோ நீங்கயா Q&A காணோம்னு கேட்டு கேக்குறேன். கேக்குறாங்களா? பரவாயில்லையே நைஸ். கமெண்ட்லயே கேட்டுக்க டே 55 ஆஃப் ஆஸ்கிங் வேர் இஸ் அது Q&A. ஒரே ஒரு லிசனர் தான். ஷோடி கிட்ட சொல்லுவேன் ரொம்ப ரேஜ் வெயிட் பண்ண சொல்லு. ஷோடி ஐடி என்கிட்ட இருக்கு. பேசாம எபிசோட் டெலிட் பண்ணி நம்ம புது கட்சி ஆரம்பிச்சு நம்ம சொல்லுவேன். ஜாங்கோவை பாட்காஸ்ட் ஷேடோ ஆயிரா. ஜாங்கோவை பாட்காஸ்ட் முடிவு பண்ணி விட்டு அந்த ஒரு ஒரு புட்டா மீம் இருக்க பாத்துறீங்களா? பேஷன்ஸ் ஹேஸ் இட்ஸ் லிமிட்ஸ். கொப்பமாவனே. ஹலோ சீசன் ஃபார்மேட்டே விட்டுறலாமா? டைரக்டா எபிசோட் கவுண்ட்லயே போட்டுடலாமா? எபிசோட் கவுண்ட் போடலாம் பாத்தீங்களா? ஆமா, ஏன்னா ஃபினாலே எல்லாம் நம்ம பண்ற மாதிரி தெரியல. ஏய் இன்னைக்கு 5 பேர் இருக்கோம். இன்னைக்கு பண்ணி சரி. இப்ப பார்த்துட்டு ஃபினாலே ஃபார்மேட் விட்டுறலாம். வந்த क्वेश्चंस ஆன்சர் இப்ப இன்னைக்கு ஆன்சர் பண்ணி வேற விட்டுறலாம். ஓகே. வந்த क्वेश्चंस மட்டும் பேசிட்டு அப்புறம் அப்படியே இது போயிடலாம். ஃபேவரட் மூவிஸ் பேசிட்டு அப்படியே விட்டுறலாம். ஓகே இது பண்ணலாம். சரி மாத்தி ஏதோ தனியா போனாரு. யாராவது பார்த்து சொல்லுங்க. யோ இருக்கேன்யா, என்னையா டக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க? இல்லைங்கயா ஐயா மியூட் சொன்னா பண்ணி சொன்னா வாக்குங்கய்யா. நான் தான் எடிட் பண்ண போறேன். கவலைப்படாதீங்க நான் தூக்கிறேன். நீங்க அப்ப கன்ஃபார்ம் போடுவீங்க எனக்கு தெரியும். நான் தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சொன்ன புடி எடுத்தது இவங்க தானா? ஐயா 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 என்னையா நான் சொன்னது? இல்ல ஜாங்கோ புடி எடுத்து வேணும் ஹையர் பண்ணலாமா கேட்டா. ஏன்டா நீடா ஆல்ரெடி எதுக்கு மறுபடியும் புதுசா எடுக்கிறேன்னு கேட்டவன. ஓ நான் போயிட்டு கேட்டு வச்சிருந்தேங்க. எடிட்டர்லாம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி வச்சிருந்தேன். அவங்க வந்து சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நான் அப்படியே பேக் நம்பலாமா? அது நம்மளே இங்க அந்த அங்கமே நான் வந்து 5 மாசமா கேக்குறேன். அதெல்லாம் சம்பளம் கிடையாது. கொடுக்கல. ஃப்ரீயா பண்ணி தர முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்தேன். அவரு காசு 5 மாசமா சொல்றேன் என்கிட்ட ரூபாய் இல்லன்னு. ஐயா நான் என்ன சொன்னேன் ஒரு ஐடியா ஒரு பிசினஸ் பிளான் சொன்னேன். இவன் வந்து ஜிஎம்கே கடிச்சர் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நம்ம ரூட் ஜெகதீஷுக்கு அனுப்பிச்சு ஒரு அமௌண்ட் வாங்கலாம்னு சொன்னேன் இவன்கிட்ட. அத அவன் பண்ணலன்னு என்கிட்ட சொல்றான். பட் பண்ணித்தானான்னு எனக்கு தெரியாது. ஐயோ பாட்காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல வாங்க நம்ம நம்ம ஒரு இது காட்டுவோம். நம்ம ஐயோ இருப்ப காட்டுவோம்னு சொல்லி கிளம்பிட்டானு தெரியல. ஜாம்பிஸ் இங்க உள்ள இருக்கவங்க கஷ்டமா போயிரும். ரொம்ப கஷ்டம். லேபர் கிட்ட சம்பளம் கேட்ட ஓனர் தெரியுமா? இது லேபர்ட்ட சம்பளம் கேட்ட ஓனரா? நம்ம ஜாங்கோ தானே. ஷூரி ஐயா, காசு வச்சிருக்கியா? எனக்கு கொஞ்சம் கொடுங்கிறாரு. நானே பிச்சைக்காரி. பிச்சைக்காரி தட்டுல இருந்து காசு எடுக்கலாம் ஜாங்கோவால மட்டும்தான் முடியும். ஜாங்கோ ஐயா வந்து சம்பளம் கொடுக்காம நான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்ப கூட வந்து ஷூரி நல்ல கலெக்ஷன் போல ஓகே பப்பாதி கொடு ஆமாங்க. அப்படின்னு சீரியஸா மைண்ட் பண்ணலாம். இவரே டிவி கேவிங்க்கு தத்து விட்டுறலாம். உங்கள டிஎம் கேவிங்க்கு தத்து விட்டுறலாம். நிறைய காசு பார்க்கலாம். சரி அத விடுங்க. இந்த பவுடர் மேட்டருக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க. நிஜமாவே பவுடர் தான் வேற என்ன? பவுடர் தான். என்ன பவுடர்? அது தெரியலங்க. Perfection. ஐயோ ஐயா இருங்கய்யா. அதுக்கு இந்த கார்த்திக்னு ஒரு எருமை மாடு மாதிரி வளர்ந்து கேட்ட ஒருத்தர் இருக்கானே. அவரு ரிப்ளை கொடுத்தான் பாருங்க. அந்த கந்தர்வ கோட்டையே ஆடி போச்சு அவன் கொடுத்த ரிப்ளைல. நம்மளாம் சின்ன வயசுல அப்படியே சும்மா ஃபன்னுக்கு போடுவோம். எத்தனை பேர் சாக்கீஸ் வந்து சிகரெட் மாதிரி வச்சு சின்ன வயசு ஸ்கூல் பசங்க பண்ணிருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி தானே இது. அத போய் ஏன்டா இவ்வளவு உண்மையா நம்புறீங்க? அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஏன்டா இப்ப தற்குறியா இருக்கீங்கன்னு கேக்குறான். டிவிகேவோட ராஜா பேரன். ஆமா எப்படின்னா அவன் ஜட்டி போடுற மாதிரி. அவன் ஒரு லட்சியம். சொல்லுங்க சொல்லுங்க. அவன் சொல்றாயா எப்படி நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம அறிவை யூஸ் பண்ணா நமக்கே தெரிஞ்சிடாது உண்மையான இது இல்லன்னு. ஏன் இப்படி இருக்கீங்க இப்படின்றான். அடேங்கப்பா. இந்த பொண்ணுங்க போடுற மாதிரி பேடு ஜட்டிலாம் வாங்கி தரேன் போட்டு சுத்துங்கன்னு சொன்னானே அந்த பையன் தானே. பேட் வந்து ஒரு அவளேதான் பேட் சானிட்டரி நாப்கின் வந்து ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ் நினைச்சுங்கிற ஒரு தற்கொலை நாயர். பண்ண முடியாது. சானிட்டரி நாப்கின் ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ் நினைச்சுங்கிற தற்கொலை நாயர். அதான் நான் பார்த்தேன். சரியான பேத்தியக்காரன். ஐயா ஃபெலிக்ஸ் ஜாங்கச்சி உங்களுக்கு பிடிச்சவரு ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ் ஒரு முட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா? வாட் இஸ் சோ டக்ல இங்கிலீஷ் நியூஸ் மீடியால போய் நின்னு கொடுத்துருக்கா முட்டு. என்னங்க தக்லீஃப் இருக்கு இந்த மொமெண்ட்டுக்கு மாத்திரை அடைக்கிறீங்க? ஆமாங்க என் பையனுக்காக என் குழந்தைக்காக நான் இந்த மேட்ச் பார்க்க வந்தாலும் நான் மாத்திரை எப்படி அடைக்கிறேன் நினைக்கிறோட அப்பா தக்லீஃப் தானுங்கன்றா. அத நான் பார்த்தேன். ஒண்ணும் சொல்ல முடியல.
ஃபெலிக்ஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் அவரை பத்தி பேசலாம், வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்லையா அந்த ஒரு வாட்டி நீங்க சொல்லிருக்கீங்களே ஒரு வாட்டி அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளு. டிவிகேல சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லாதான் பேசியிருந்தான். அதான் நான் சொல்றேன் அந்த போலீஸ் கேஸ் ஆன வரைக்கும் அவன் அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு தான் இதாயிட்டு இருக்கான். இந்த ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணால இவன் ஆமா ஆமா அதுக்கு வந்து ஜோசி உண்மைன்ற மாதிரி முட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து அது கூட வச்சுக்கியா அத அவனை வந்து அதெல்லாம் வைக்க முடியாது. இது ஜோசி ஒன்னு சொல்றா பிலிப்ஸோட இது சர்ச் பாஸ் சொல்றா ராய் மனம் திருந்து சாட்ஜிபிட்ல எனக்கு ஜோசியம் பார்த்தேன், எனக்கு என் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிச்சு. இருக்கும் நான் நெட்ல ஆனா கேட்க மாட்டான். அதுதான் சொல்ல வந்து இப்போ ஆனா இது ஆனா ஒருத்தர் சொன்னாங்க நீ வந்து இவ்வளவு லோ போவான்னு தெரியும், ஆனா டிவி கேஸ் எனக்கு அப்புறம் இவ்வளவு கீழே இறங்க நினைச்சு பாக்கலான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க நேஷனல் மீடியால. அந்த ஆளுக்கு இப்ப இல்ல, அப்பத்துல இருந்தே அவன் எப்போ நேஷனல் ஏதோ சொல்லுவாங்களே தேசிய செய்தி தொடர்பாளர் அன்னில இருந்து செருப்படி வாங்கினதுக்கா நேஷனல் மீடியா கிட்ட. இருந்தாலும் அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம். கவலைப்படாதீங்க, 2029 சீட் தருவாங்கன்னு நினைக்கிறேன், எம்பி சீட். இவனே இருப்பானான்னு தெரியல, வந்துட்டானுங்க. யாரு இருப்பானு ஐயா ஏதோ ஆபீசர் போட்டு வாய் ஒரு அறைக்க தூக்கி உள்ள வச்சிடறாங்களா, ஜாக்கிரதை. ஐயா நம்ம ரொம்ப அனானிமஸா இருக்கோம். போன ஆட்சியில இருந்தவன் தெய்வ பேசலாம் நினைக்காதீங்க, காமெடி பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இருக்கானுங்க. ஆனா போன ஆட்சியில நம்ம ஜாங்கோ அவர்கள் டிஎம்கே பாட்டு இன்செக்யூர் சொல்லியிருந்தாரு. திமுக மாதிரியே தான் இருக்கானுங்க இவனுங்களும். இவனுங்க எக்ஸ்ட்ராவா இருக்காங்க சொல்லுவேன். திமுக அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ணானுங்க, இவனுங்க டே 30ல இருந்தே ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் பிரச்சனையா. இவனுங்க ரொம்ப இன்செக்யூரா இருக்கானுங்க, ரொம்ப ஓவரா பண்றானுங்க. ரொம்ப போஸ்ட் கீழ இருந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி தப்பா போட்டு ரிப்போர்ட் வச்சு தூக்குறானுங்க. கக்காஷியோடதே 5 வாட்டி போயிடுச்சாங்க. 5வது அக்கவுண்ட் 5வது டைம் கக்காஷி அக்கவுண்ட் காலி செய்யப்படுகிறது. எத்தனை வாட்டி அந்த ஆளும் ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கு, அடிச்சுட்டே தான் இருக்கானுங்க. எனக்கு இந்த சமயத்துலதான் லைட்டா எனக்கு வந்து எஸ்விகே மேல லைட்டா வாட அடிக்குது. ஒருவேளை இருக்கும், ஒருவேளை அவனுங்க இருக்குமோன்னு தாங்க தோணுது, ஏன்னே தெரியல. வாய்ப்பு இருக்கு. ஏன் கக்காஷியை மட்டும் கட்டணும், எத்தனையோ பேர் இருக்கும்போது. அப்ப எஸ்விகேவையும் தூக்கணும்ல, ஏன் கக்காஷி மட்டும்? எனக்கு அது ரொம்ப டவுட்டா இருக்கு. விடுங்க, கக்காஷி நிறைய பேர் ரேஜ் பைட் பண்ணி வச்சிருக்கான். இல்லைங்க எஸ்விகே தானே பண்ணும், ஆனா ஏன் எஸ்விகே மட்டும் ஒருவேளை எஸ்விகே யாரும் கண்டுக்கிறது இல்லையா போன்னு தெரியல. இது ஒரு நல்ல கரிசா நீங்க என்ன பாரு எஸ்விகே என்ன எபிசோட் கேட்டீங்க பாத்தீங்க, உங்களுக்கே தெரியாது. பாலா மாதிரி யோசிச்சுட்டு பாத்தீங்களா எவ்வளவு நாள் ஆச்சு, அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கு. கரிசா நான் கேட்டது வந்து இந்த என்னது இரலவன் குரூப்னு சொல்லிட்டு ஒன்னு எபிசோட் போட்டானுங்க, அது மட்டும் கேட்டேன். அதுக்கப்புறம் பெருசா அதை கேட்கல. இல்ல நான் அந்த ஸ்ப்ளிட் ஆனதுக்கு அப்புறமே அந்த சைடு போறதே இல்ல, இப்படி WSR சைடு வந்துட்டேன். ஓகே வாங்க. எதுவுமே WSR இது போட்டுருக்காங்க, ஃபிலிம் அப்டேஷன் போட்டுருக்காங்க ஒரு எபிசோட். சொல்லிட்டு இருந்தேன்ல கரெக்டா அவர் இறக்குற டைமா பார்த்து டைமா பார்த்துட்டேன் பாருங்க, போட்டு முடிச்சாங்க கரெக்டா அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. யார் செத்து போனது? பாக்யராஜுக்கும் பாட்காஸ்டுக்கு என்னையா சம்பந்தம்? பாட்காஸ்ட்ல பவுனு தான் பாக்யராஜ் படத்தை வந்து இது பண்ணிருப்பானுங்க, அப்ரிசியேஷன் எபிசோட் மாதிரி இது போட்டு டீகோட் பண்ணிருப்பானுங்க. அது போன வாரம் போட்டானுங்க. இப்ப அவர் போயிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப ஃபீல் பண்றீங்களா? பாவம் அப்படி சொன்னேன். எல்லாரும் ஒரு நாள் சாவரானே போடும். ஆமா, நாங்களா வந்து லோன்லினஸ் ஒரு டாபிக் ஒன்று ஆரம்பிச்சு அதை 3 பேர் நாங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் மாபியஸ் நட்டுவே அவர் பாட்டு தொடர்ந்து உள்ள பூண்டு இந்த தமிழ் படத்துல ஒரு சிவா மாதிரி அவர் பாட்டு பேசி 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 எங்க 2 பேர் தூங்க வச்சுட்டாரு. அப்புறம் அந்த எபிசோடே ஸ்கிராப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷத்துக்கு பேசுறாரு தனியா அவர் பாத்துக்கிட்டு. தனியானா இங்க இப்ப குரூப் சாட்ல நாங்களாம் அமைதியா ஆயிட்டோம். நாங்க 2 பேரும் நானும் ஜாங்கவோ பேசுறாரு நான் தூங்கிட்டு வர நடுவுல ஒரு வாட்டி ஏஞ்சி வர ஐயோ இன்னும் என்ன முடிவு கண்டினியூ ஆயிடுறா, ஐயோ ஐயா விட்டுருங்க ப்ளீஸ். சரிப்பா நல்லா இருக்கு ஸ்கிராப் பண்ணிடலாம் அது அப்படி ஸ்கிராப் பண்ணிட்டோம். பேக்கப் இருக்கா இருந்தா கொடுங்க, நாங்க கேட்டுட்டு இருப்போம்ல. அது இருக்கான்னு தெரியல. சூரியயா எதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஷூட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, உங்களை ரெக்ரூட் பண்ணதுக்கு ஒரு டைம்ல எபிசோடே ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று வந்துச்சு. அந்த கேப்ல வந்து இந்த எபிசோடு சீரியல் இதெல்லாம் எடுத்து ஸ்கிராப் ஆயிடுச்சு. அதனாலதான். ஓகே ஓகே ஓகே. ஆனா டெத் அப்படிங்கறது வந்து நாங்கலாம் வந்துட்டு அது யாரும் டெத்தை பத்தி பேசல, கடந்து போங்க. அது அப்படியே விட்டுருங்க. ஆமா சரியா? கோலமாவு கோகிலனை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாமா ஓரமா? கோலமாவு கோகிலா கோலமாவு கோகிலன் லன் லன் கோகிலன்
கோகிலன்யா? நீ இது என்ன புது படமா? ஐயையோ! ஐயா! அந்த நம்ம 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 கோடு நம்ம செல்போன்ல கோடு போட்டாரு அவரதான் சொல்றேன். அவர்தான் கோலமாவு கோகிலன் அப்படின்னு யாருடா மைண்ட்ல செல்போன்ல கோல் போட்டுருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ! பேபிக்கு டேப்லெட் ஓ, டச் அவரை பண்றேன். சொல்றீங்களா? ஆ, அவரை ஒரு சொல்றீங்களா? நகைச்சுவைய ஓகே, ஓகே. டைசெக்ட் பண்ணி கொன்னு டிஸ்கிரீட்டா புதைச்சாச்சு. சொல்லிட்டு கடந்து போயிடலான்னு பார்த்தா, இவர் நேரடியா சொல்லி கேஸ் வாங்கி வைக்க விட மாட்டாரு போல. கவலைப்படாதீங்க. இப்ப பேசின எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிடுறேன். இல்ல மியூட் போட்டுருங்க. பேர் வர இடத்துல மியூட் போட்டுருங்க. மொத்தமா தூக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. பயப்படாம பேசுங்க இதுக்கு மேல. அதெல்லாம் இல்ல. நான் நான் விக்ரம் சாங் போட்டதுல இருந்து வரணும் எனக்கு. அது ஐயா, வேணா அது கேட்கவே இல்ல. அந்த சாங்க தனியா வேணா எடுத்து ஆடியோ கிளிப் ஆட் பண்ணி விடு. அப்படினாலும் பண்றேங்க. பக்கா அத செஞ்சுறேன். அது கரெக்ட்டா சுத்தமா கேட்கல. உட்டாலக்கடி ஜான்ல இருந்து வெள்ள பவுடர் கோடு போட்டு மூக்கடி உண்டின்னு. அன்றே கணிதர் ஆண்டவன். ஓகேங்க. சூப்பர். இன்க்ளூட் பண்ணிடுறேங்க. பக்கா. சரி நம்ம கோகேஷ் கனகராஜ் கூட ரோலெக்ஸ் கணக்கு தலை வலிச்சிருக்கு போல. அதனால டோலோவ தூளாக்கி அந்த விக்ரம் படத்துல குடிச்சாரு. அத போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். ச்சே. அது சரி. ஜாங்கோயா இதுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க கட்சிய போட்டு அடிக்கிறாரு பாருங்க. ஐயா 6 மாசம் குழந்தைக்குலாம் அந்த மாதிரி குடுக்காங்களாங்கய்யா? மாத்திரை எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பவுடரு. அப்பெல்லாம் குடுக்க அது மாட்டாங்க. வேற அது வேற கமெண்ட்ஸ்ல வேற நான் ஒரு டாக்டர் குடுக்கலான்ற சொல்றான் ஒருத்தன் வந்து. அப்ப அது நான் டாக்டர் ஒரு- இல்ல. வந்து ஒரு என்னன்னா டாக்டர் வீடியோ போட்டு அதான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு இருக்கும் அவனுக்கு போய் பார்த்தா. சிறப்பு தான் குடுப்பாங்க. ஆனா ரொம்ப அது என்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேடியம் மாதிரி இடத்துல 6 மாசம் குழந்தை உள்ள விடுவாங்க என்னால நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. ம். ஏன்னா ஏஜ் லிமிட் இருக்கு ஸ்டேடியத்துக்குலாம். எப்படி ம். பிளஸ் அந்த போட்டோலயே அவன் ஏதோ இருந்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு எல்லாரும் Facebook'க தோண்டி இன்னொரு மேட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் ஸ்டேடியத்துக்கு போனது வந்து 2023 ஏப்ரல் மாசம். பட் சாருக்கு வந்து கல்யாணம் வந்து 2023 பிப்ரவரி மாசம் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ள எப்படி ஓகே. நைஸ் நைஸ். லட்டுல வச்ச நினைச்சேன் டாஸ். நட்டுல வச்சேன். அதான் ஒண்ணு. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஸ்டோரி போட்டாலும் அபாயம் தான். பார்த்து போடுங்கடா வாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ! ஆனா இவ்ளோ யாரு நல்ல டைம் கண்டுபிடிச்சிட்டாங்க பாரேன். எல்லாம் அதான் டெக்னாலஜி. ஒரு வெயிட் டைம் பண்ணியிருந்தானுங்களோ இந்த ஆன்டி ட்ரக் மேட்டர் ஓடுது நைட் உனக்கு நீ எங்க இங்க உள்ள வை நான் வேலைக்கு உள்ள வைக்கிறேன்னு வச்சானுங்களோ. ஐயா உண்மையாவே ஸ்டேடியம்ல குழந்தை இருந்துச்சுங்கய்யா. ஐயா அது மாதிரி எப்படிங்க? எந்த நீங்க footage பக்கத்துல பார்க்கலையா நானு. உட்கார்ந்துருக்கீங்களா? அமைச்சிருக்கேன் பாருங்க அந்த போட்டோ. குழந்தை அந்த குழந்தையே தெரியும். அவர்தானயா? இல்ல குரூப்ல ஒரு போட்டு ஃபீடிங் பாட்டிலோட அந்த நினைச்சேன். இந்த கருமத்தை பார்த்தேன் இந்த போட்டோ பார்த்தேன் நானும். இந்த குழந்தை தான்யா. நீங்க என்ன அவசரப்பட்டு அடிச்சுன்னு இருக்கீங்க? யா இது வேற போட்டோயா இது. இல்ல ஜெர்சி போட்டுங்க இல்ல ஷர்ட் போட்டும்பாயா? இது வேற ஒரு நாள் எடுத்த போட்டோ. வச்சிருக்கேன் கையில. நோ ஐடியா. அந்த குழந்தையே இவர்தான். பால் வேற இருக்குடா அதுல. ஐயா அது பார்த்தா ரொம்ப இல்ல வேற ரீட் பண்ண ஏதாச்சும். வேண்டாம். ரொம்ப ரீட் Don't பண்ண read வேணாம் அந்த the detail. இமேஜ். அதான் விட்டுருங்க. சரி, ஏதோ அப்படியே ஒரு முறையான விசாரணை நடத்தி இவனை என்ன பண்ணணும். இல்ல மயில ட்ரக் எடுத்து டெஸ்ட் வாங்க. எடுத்து விட்டுறலாம். மயில ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நடத்துவானுங்க. அக்யூசேஷன் மயிர்ல விட முடியாதீங்க. ஐயா மயில அதாவது நடத்துவானுங்க. நடத்தி ஓ. அடுத்து தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. ஆனா பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிக்கா வந்திருக்குன்னா they have to prove them இல்ல. இந்த மாதிரி தப்பு இல்லன்னா ட்ரக் டெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். போட்டு அடிச்சிட்டே சரி, இருப்பானுங்க. குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலானா அடுத்து இன்னொருத்தன் வாயில வைக்கிறான். அது மாதிரி முதல் வைக்கலாம். விஷயம் ரிப்ளை வீடியோல வந்து ஒரு குழந்தைய அன்று இது ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற குழந்தைய போட்டோ எடுத்து வீடியோல போட்டது தப்பு. லீகலி டெக்னிக்கலி நாட் ராங். நீ ஃபேஸ மறைக்காம வீடியோ போட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு அப்புறமா இன்னொரு வீடியோ அந்த குழந்தைய தனியா ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச வச்சு ஒரு வீடியோ வந்துச்சு. அது எந்த அளவுக்கு அது எந்த குழந்தையா வேற குழந்தையான்னு தெரியல எனக்கு. அது பாத்தீங்களா? சொல்லிட்டு அது பேசுது அது அப்படி சொல்லி கொடுத்த மாதிரி அழகா பேசிட்டு போயிட்டே இருக்கு. எவ்வா டேய் எண்ணிட்டாங்க. மொத்தம் 81 கட்டு. அந்த வீடியோ. பரவாயில்லைங்க. கீர்த்தனா வேற கம்மியா கட்டு வாங்கியிருக்காங்க. அது ஒண்ணுல பார்க்க கஷ்டமா இருக்கு ஐயா. ஒரு குழந்தை பேசுற பேச்சு அது. ஐயா சிம்புவே இவ்வளவு கட்டு வாங்கியிருக்க மாட்டோம் போலயே. சிம்பிளா 1K 1K தானா? ஓகே. நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன். சிம்பு டைவர்ட் பண்ணி வராரா டிவிக்கு அடிக்கும் போது. குடுக்கல பண்ணி காப்பாத்துற நீ. நான் ஏடா காப்பாத்துறேன். இது வந்து முறையா விசாரிக்கணும். ஏதோ பிளட் டெஸ்ட்லாம் இருக்காமே. ஆமா இருக்கணும். இருக்கு. இவனுக்கு இருக்கா? காப்பாத்ததான் ஆகணும். காப்பாத்த பார்த்தாதான் நேர்மையானவங்களாச்சே பண்றானாலும் பாப்போம். நேர்மையானவங்களா? இல்ல விஜய் சேர சொல்லிங்கறாங்க நேர்மையானவர் சொல்லிங்கற. அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறானுங்கல்ல பாக்கலாம் எப்படி பண்றாங்க. விராலி மலை ஜீசஸ் சேர போறான்னு சொல்லிங்கறாங்க தாவேக்கால. அது யாரு? விஜயபாஸ்கர். அதான் ரிசைன் பண்ணிட்டாரு. விஜயவா நான் சேர்ந்தா விஜய் முன்னாடிலாம் சேரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் அப்பாயின்மெண்ட்காக. விஜய் மாதிரி சேர்ந்தா அடிப்பாங்களே விஜய. அடி வாங்கட்டோங்க அண்ணன் ஏன்? சரிங்க வாங்க இப்போ வந்து இது வந்து Q&A மாதிரி ஒரு மற்றும் பலர்
ஆனா எந்த நேரத்துல இவன் மற்றும் பலன் பேர் வச்சாலும் தெரியல. இது உழுவ ஆரம்பிச்சுட்டானுங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்யா. இந்த மேண்டேட்ன்றாங்க. மக்கள் குடுத்த மேண்டேட் அப்படின்னா என்னதுங்கய்யா? பீப்பிள்ஸ் மேண்டேட். அப்படின்னா என்னடியா? சின்ன டவுட்யா எனக்கு. நீ சொல்லு. நீ ஏதாச்சும் வச்சிருப்ப. நீ ஏன் ஐயா சொல்லு? இல்லையா எனக்கு நிஜமா டவுட்யா. அது ரொம்ப பொலிட்டிக்கல் டெர்ம்ஸ் நிறைய இருக்குல்ல எனக்கு தெரியல. எனக்கு புதுசா நான் பொலிட்டிக்கல் பேசுறேன். சாரி நான் பொலிட்டிக்கல் ப்ரோ. மார்ஃபிஸ் ஆமா. சொல்லுவாரு. ஏதோ பாத்துட்டு வந்துட்டாரு. என்னையா இருக்கிறீங்க? இல்லையா ஜெனுவனா டவுட் எனக்கு. இது என்ன நம்ம ஜாங்கோ ஐயோ! வந்து சனாதனம் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதோட லீடரு. சொல்லுங்க. இந்த ஐயா மக்கள் மேண்டேட் சனாதனம் இது மட்டும் ஆட் பண்ணிக்க. சனாதனம் சொல்லிட்ட பிறகுதான் ஞாபகம் வருது. இது உதயநிதி பேசினாப்ல ம். இதுல ம்ஹ்ம். சட்டமன்றத்துல. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் இல்ல நீங்க இது புரியுது, உதயநிதி புரியுது. கேட்கலாம். வந்து இது ரொம்ப நாள் கழிச்சு இது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா யாருமே நோட்டீஸ் பண்ணல. ம். சொல்லிட்ட ம். பிறகு அடுத்த நாள் நேஷனல் மீடியா வந்து ஒருத்தன் இப்போ ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் இருந்தான் எம்எல்ஏ. ம். ம்ஹ்ம். முஸ்தபா நினைக்கிறேன். டிவிகேல. முஸ்தபா. அவர்தான் நம்ம ம். பிடிஆர் தோக்கடிச்சவரு. அவர்கிட்ட போய் சுந்தர் சி முதற்கொண்டு தோக்கடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நேஷனல் மீடியால கேட்டாங்க. இது மாதிரி ம். சனாதனத்தை சுந்தர்சின்னு வந்துச்சே ஐயா! சனாதனத்தை அவர விடுங்கய்யா. சனாதனத்தை உதயநிதி அழிக்க போறேன்னு சொல்றாரு, என்ன பதில்னு கேட்டதுக்கு, நாங்களும் ம். சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டான், வாய விட்டான். அது ம். அடுத்த நாள் பெரிய டிபேட் ஆச்சு நேஷனல் மீடியால. ம். ஆனா நம்மளுக்கு அந்த ஈட்டே தெரிய மாட்டேங்குது. நேஷனல் மீடியா பெரிய டிபேட் ஆச்சு. இந்த மாதிரி டிவிகேலயும் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு, அது முஸ்லீம் ம். வேற. ம். ஆக்சுவலா உத்தேச அமைச்சரவை பட்டியல்ல முஸ்தபா பேர் இருந்துச்சு. ம். ம். ஆனா ஒன்ஸ் இந்த நேஷனல் மீடியால டிபேட் ஆயிட்ட பிறகு அமைச்சர் பதவி தரல முஸ்தபாக்கு. இருட்டடிப்பு பண்ணிட்டானுங்க ம்ஹ்ம். டிவிகேல இருந்து. ஸோ அவ்வளோ பண்றானுங்க இவனுக்கும். ஜஸ்ட் சரி இதை நான் மட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்போ. அத வந்து மார்க்சிஸ்ட் டைவர்ட் பண்றதுக்கு தான் அழகா ஒண்ணு போட்டுட்டு போனாரு. நீங்க தான் ஐயோ, இது மக்கள் எவ்வளவு மேண்டேட் சீரியஸான என்னது? மேட்டர். இது யாருமே நோட் பண்ணல. எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு கூட போயிருந்திருக்கலாம்ல. மேண்டேட்னா என்னன்னு சொல்ற இப்ப நீ எனக்கு. ஐயோ! தெரியலையே, ஒரு நிமிஷம். மக்களோட முடிவு தானே. லைக் எலெக்ஷன்ல ஓட் போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க மக்கள் இல்ல மேண்டேட்னா என்னது? மேண்டேட்னா தானே அது பீப்புள் ஓட் போட்டு சூஸ் பண்றது தானே. ஓகே. தெரியல. சரி. பீப்பிள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. பீப்பிள் வந்து என்ன எதுக்கு ஓட்டு போடுறாங்க? எனக்கு இவன் வேணும், இன்னொருத்தன் வேணான்னு ஓட்டு போடுறாங்க. கரெக்ட்டாங்கய்யா? ஆமா. ஓகேங்க. சூப்பர்ங்க. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரா போறானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து கொதிச்சுனுச்சு. யாருக்குன்னா, டிவிக்கே தான் மக்களுக்கு மேண்டேட் குடுத்துருக்காங்க இந்த எலக்ஷன்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அது ஆக்சுவலா நான் ஒத்துக்கிறேன். இல்ல இருங்க. நான் அதுவே ஒரு ஒத்துக்கிறேன். ஒரு ஃபிராக்சர்டு மேண்டேட்னு சொல்லுவாங்க அது. ஆக்சுவலான மேண்டேட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி இது மேண்டேட் ஆயிடும். மேண்டேட் தான். ஓகே. குடுத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறேன். டிவிக்கே ஆட்சி அமைக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. ஆனா, ம். அந்த அந்த கட்சிக்கு ஒரு மேண்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அந்தந்த தொகுதிக்கு ஒரு மேண்டேட்ன்னு ஒண்ணு இருந்திருக்கு. கரெக்ட்டாங்க. இப்போ உங்க தொகுதி வேற, என் தொகுதி வேற, இன்னொரு ஊர் வேற. அந்த மாரி நம்ப மன்னார்குடி தானே அது? நம்ப இது அமமுக ஜெயிச்ச ஒரே எலக்ஷன் எம்எல்ஏ. அன் காமராஜரா? காமராஜர். இன்னைக்கெல்லாம் ஒரே புகழாரம். பர்த்டேக்கு விஷ் பண்ணல. என்ன விஷ் பண்ண விட மாட்றீங்க. 7 டைம் நான் எந்திரிச்சுட்டேன். ஒரே அழுக. என்னைய விஷ் பண்ண விட மாட்றீங்க தலைவருக்குன்னு சொல்லிட்டு. யாரு தலைவரு? யார்றா உன் தலைவர்? தான் நம்ம முதல்வர் அடிச்சேன்றான். ஏடே பிரேம்லதா பக்கத்துல உட்காந்துக்கிறான். அந்நியார் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. பழைய காலம்னா மைக்க புடிங்கி அடிச்சிருப்பாங்க. மூஞ்சி மாறுது அவங்களுக்கு. பக்கத்துல உட்காந்துக்கிறான். என்ன இந்த பக்கத்துல என்ன உட்கார வச்சுக்கின்ற மோட்ல இருக்காங்க. இப்போ மன்னார்குடி மக்களோட மேண்டேட் என்னதுங்கயா? எனக்கு வந்து எனக்கு டிஎம்கே வேணாம் எனக்கு. டிவிக்கே வேணாம். அதனால என்டிஏ தான் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப அதுவும் மேண்டேட் தானேங்கயா? ஆமா. ஓகே. அப்ப அந்த மேண்டேட்டுக்கு மட்டும் எதிரா ஒரு கட்சி வந்து போய் டீல் பேசி கார்ல உட்கார்ந்து சைன் வாங்கி இழுத்துன்னு வந்து உட்கார வச்சு சப்போர்ட் பண்ணி ஓட்ல அது ஒண்ணு பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் இந்த ரிசைன் பண்ண 6 பேருக்கும் 6 தொகுதி பை எலக்ஷன் வருதுங்களையா? விஜய் தொகுதியை விட்டுருங்க. அந்த 6 தொகுதியுமே மக்கள் மேண்டேட் என்னதுங்கயா? டிவிகேக்கு அகைன்ஸ்டான மேண்டேட்டா? டிவிகேக்கு ஓட்டு போட்ட மேண்டேட்டா அது? நீ ஏன்டா டிஆர் மாதிரி பேசின்னு இருக்க? ஆமாண்டா சொல்றா. ஆமா. அப்போ அவனுங்க கிட்ட பேசி ரிசைன் பண்ண வச்சு மேண்டேட்டுக்கு எதிரா போறது. இப்போ லீகலி இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே அலையன்ஸ் இருக்கா இல்லையா டிபேட்டபிள் அது. அது டெக்னிக்கலா வந்து இருங்க நான் முடிச்சிடுறேங்க. அப்புறம் நீங்க முட்டுகள் குடுக்கலாம். நீங்க இருங்க. இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம சண்முகத்துல இருந்து நம்ம அவரு வேற ஆனாவும்னா கம்யூனிஸ்ட் வேற நாங்க இணையத்துக்கு இருந்தாங்க. இல்ல காங்கிரஸ் வேற டிஎம்கே ஏடிஎம்கே இணையத்துக்கு இருந்தாங்க. அதனால நாங்கெல்லாம் தடுத்து நிறுத்தோம். மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரா இருந்து அப்படின்றீங்களே. இப்ப டிவிக்கு பண்ணதும் மக்கள் மேண்டேட்டுக்கு அந்த தொகுதியில இருக்க மக்கள் மேண்டேட்டுக்கு எதிரானதானே அது. அதுல யாரும் அத பத்தி யாருமே வாயே திறக்க மாட்டீங்களேங்கய்யா. யாரும் மெயினா கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாயை திறக்க மாட்டீங்க. விசிகா வாயை திறக்க மாட்டேங்குது. என்னங்க இது? அப்ப மட்டும் உங்களுக்கு மேண்டேட்டுக்கு எதிரா போலியா ஒரு கட்சி உங்களுக்கு?
இல்ல அது இல்ல வேற ஒரு கணக்காடு ஆட்சிக்கு இல்ல மட்டும் கணக்கு மேண்டேட். அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படின்னா இப்போ கட்சி தாவறாங்கன்னா அது அகைன்ஸ்ட் பீப்புள் மேண்டேட். ஆனா ரிசைன் பண்ணிட்டு திரும்பி எலெக்ஷன் ஃபேஸ் பண்றது அகைன் கோயிங் டு பீப்புள் தானே. அது பீப்புள் அது மேண்டேட்க்கு லூப் எதிராக ஹோல்யா, அது லூப் ஹோல். அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நீங்க அப்படியே தாவனீங்கன்னா அவன் அப்படியே தாவினா டிஸ்குவாலிஃபை பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் தான் வரப்போகுது. அதுக்கு இல்லடா நீயே ரிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லுது. கரெக்ட். பட் ஸ்டில் பீப்புள் கிட்ட தான் திரும்பி போறாங்க. அவன் திரும்பி ஒரு மேண்டேட் தர போறான். அதுதான்யா அந்த கட்சிக்கு அந்த தொகுதி எம்எல்ஏவை ஒருத்தன் ஜெயிக்க வச்சிருக்கான். எதுக்கு ஜெயிக்க வச்சிருக்கான்? அந்த தொகுதி மக்களுக்காக சரி, அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்காக ஒரு ஓட்டு விழுந்தாலும் மேக்சிமம் ஓட்டு கட்சிக்காகவோ அந்த கூட்டணி ஜெயிக்கணும்காக தான் ஊந்துருக்கும். ஆமாவா இல்லையா? உண்மைதான் உண்மைதான். ஆனா திரும்பி அவன் எலெக்ஷன் தானே போறான். திரும்பி பீப்புள் தானே மேண்டேட் ரிசீவ் எலெக்ஷனுக்கு போறா. அப்ப இது உள்ள பூண்டு குழப்பறது யார் வேலை? அது மேண்டேட்டுக்கு எதிராக போறது கிடையாதா? டிவிக்கு வேலை இது தான். குதிரை பேரம் இல்லையா? ஒட்டக பேரமா நம்ம வைகோ கேட்டிருக்காரு. இது குதிரை பேரம் தான். ஆனா லைக் இது அகைன்ஸ்ட் பீப்புள் மேண்டேட்டான்னு கேட்டா இல்ல. குதிரை பேரமே இட்ஸ் அகைன்ஸ்ட் பீப்புள் மேண்டேட்டா? குதிரை பேரம் இட்ஸ் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். இல்ல லைக் ஆன் பேப்பர்ல இது தப்பு இல்ல. பட் ஆனா மாரலா தப்பு. ஆன் பேப்பரே தப்புதான். அது கேஸ் போட்டா தாங்காது. இது ஐ மீன் ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு நீ வான்னு. அப்ப சரிங்க. சரி ஓகே. ஓகே சூப்பர். லீகலா இது தப்பு இல்லடா. ஏன்னா யார் வேணாலும் ரிசைன் பண்ணிட்டு திரும்பி எலெக்ஷன் ஃபேஸ் சரி பண்ணலாம். ஓகேயா ஓகே வெயிட் பண்ணுங்க. இது அப்ப இந்த வயசுக்கு அப்ப காமராஜர் பண்ணது அது காமராஜர் ரிசைன் பண்ணிட்டு போல. அது லீகலே தப்பு. ஃப்ளோர் டெஸ்ட்ல ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பாதி பேர் அதிருப்தி எம்எல்ஏஸ் பாதி பேர் டிவிக்கு ஓட்டு போறாங்க. அதுவும் மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக போனது தானே அப்போ? ஆமா அது உண்மை. மக்கள் பீப்புள்ஸ் மேண்டேட்க்கு எதிராக போனது அது. மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக போய் ஆளுங்க திரட்டி இது பண்ணது யாரு? ஆனா இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸே தான் வந்து வாலண்டியரா ஆதரவு தெரிவிச்சான்னு சொன்னாங்க. உண்மையான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அப்படிதான். ஏன்னா அவனுங்க லைக் ஒரு மாதிரி லீட் எடுத்தானுங்க அந்த பக்கம் போறதுக்கு. பட் ஆனா இவனுக்கு எதுவும் சேர்த்துக்கலையே. அப்புறம் அந்த ஆள் பேர் என்னது? இது செங்கோட்டையன். அவன் போய் எதுவும் நடுவுல எல்லாம் பேசலையா? ஆமா பேசினதா கேள்விப்பட்டேன். சொன்னானுங்க. ஆனா அப்புறம் எப்படி அவங்க வாலண்டியரா இது பண்ண மாதிரி இருக்கும்? அதுதான் சப்போஸ் இவங்க இன்டென்ஷனலா சொல்லி அவன் ஆதரவா ஓட் பண்ணிருந்தா அது ஆமா குதிரை. அது வந்து அகைன்ஸ்ட் பீப்புள் மேண்டேட் தான். நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க ஆதவர் சொல்லிருக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லிருப்பான். இதான் பிளான்ல தான் இருக்கானுன்னு நினைக்கிறேன் ரிசைன் பண்றதுக்கு. வைகோ இன்னைக்கு வேற போட்டு உடைச்சிட்டாரு. நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி உங்களை மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறேன். எங்க விஜய் முதலமைச்சர் சொன்னாரு எங்களுக்குன்னு சொல்றாரு. பட் எந்த அளவுக்கு ஓகே இது எல்லாமே தப்பு தான். லைக் ஆனா லைக் ஏடிஎம்கே டிசால்வ் ஆகுறது டோட்டலி ஃபைன். என்ன பண்ணலாம் டிசால்வ் ஆகணும்யா. ஆனா எப்படி ஆகணும்னு ஒண்ணு இருக்கு. அவன் அடுத்த எலெக்ஷன்ல கம்மி சீட் வாங்கி அப்படி போறது வேற. நீ வந்து அவன் அந்த கட்சி மோசமான கட்சினா அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஒருத்தங்க. அப்ப அந்த மனநிலையில இருக்க அந்த ஓட்டு போட்ட மக்களோட இதை நீ கிராண்டடா எடுத்துக்கனா அர்த்தம். நீ அது தப்புதான். பட் ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஃபைன் டிசால்வ் ஆகிறது ஃபைன் தான் தோணுது. எவ்வளவு ஃபாஸ்டா ஆக முடியுமா? எப்படி ஆகுதுன்னு ஒண்ணுக்கிறியா? அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு இது பண்றவனா நீதான் மாற்றான்னு கேக்குறேன் நானு. தப்புதான் அது பண்றது. கறந்து போங்க. இவன் மாற்றலாம் கிடையாதுடா. இவன் மாற்றுன்னு எவன்டா சொன்னது? சொன்னவனா நான் கேக்குறேன் நானு. சொல்றவன மாற்றே கிடையாது. இப்ப இன்னொரு டிஎம்கே அவ்வளவுதான். இன்னொரு ஏடிஎம்கே என்ன சொல்லு கரெக்ட்டா இருக்கு. இன்னொரு டிஎம்கே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. இல்ல நீங்க நல்லா க்ளோஸா பாருங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் மாதிரி இன்னும் அடுத்த ஒரு 50 60 வருஷத்துக்கு இவனுங்க ரெண்டு பேர் அடிச்சுக்க போறானுங்க. அதேதான். அப்புறம் இவருக்கு அப்புறம் ஒரு ஃபீமேல் லீடர் டிவி கேட்க வரோம். அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாத தேவையில்லாத விஷயம். யாரு? கீர்த்தனா? அமைச்சர் கீர்த்தனாவா? தெரியாத மாதிரியே பேச பாரியா இவன். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்ன்ற ஏடி டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா ஒரு பார்ட்டின்ற சினிமா பேக்ரவுண்ட்ன்ற அது சொல்ல நானு. ஓகே சினிமா பேக்ரவுண்ட்ன்ற சினிமா அப்ப அந்த கோயம்புத்தூர் ஜோசேக்காரங்க அவங்களா? ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. இதுதான் நம்ம பேரம்பேட்டியோட ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த ஜென்மத்துல. ரைட். சரி நம்ம இது क्वेश्चंस போலாமா? ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். மனசுல இருந்துச்சு இறக்கி வச்சிட்டேன். பாரமே குறைஞ்ச மாதிரி. சர்ரா இப்ப என்ன? ஜாங்கோ வேற. ஏய் டிஎம்கே காரனே சொல்லிட்டான்டா அது மாத்திரதான். இல்ல டிஎம் அவள அங்க பாரு அப்படி மீன் பண்ண. இல்ல எனக்கு தோபிரா வாய்ஸ் இருங்க தோபிரா வாய்ஸ் போட்டுங்க. ஐயோ அப்படியா டிஎம்கே காரனே சொல்லிட்டாரா? அப்ப கண்டிப்பா நான் அந்த வீடியோ சும்மா ஷேர் பண்ண. அந்த ரோஸ்டர் பிரதர்ஸ் இருப்பானுங்களே 2 அவனுங்கள ஒருத்தன் தான் சொல்லியிருந்தான். அவன் ஏதோ கால் பண்ணி கேட்டதாவும் அவனுங்க விளையாடினானுங்க தான் சொல்லியிருந்தான். அதுக்கு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். சரி ஓகே எனக்கு பார்த்தா அது நம்புற மாதிரிலாம் தெரியல. அது மாத்திர ஆமா
எனக்கும் மாத்துற மாதிரி தெரியல. அது ஏதோ இதுதாயா? அது ஏதோ டால்கம் டால்கம் பவுடர்னு அது நினைக்கலையா? சாக் பீஸ் ஆமா. பவுடர்னு நினைக்கிறேன் அதுதான். ஆமா, 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 ஆமா. கரெக்ட். சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் போலாமா? போலாம் வாங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபினாலேக்காக ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டு லிசனர்ஸ்க்கு போஸ்ட் இது வந்து போட்டிருந்தோம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து கொஸ்டினா? அப்புறம் தான் வந்திருக்கு சிலது. அப்புறம் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். தெரியல, ஞாபகம் இல்லை. சரி கேளுங்க. எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? கம்மி தான், லைக் ஒரு 7 கொஸ்டின் வந்திருக்கோம். பரவாயில்லையே. ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம பாட்காஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஆமா. இத முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஆல்ரெடி பேசின மாரி தான். நம்ம வந்து சீசன் ஃபார்மேட் வந்து கைவிடுறோம் இதோட. இனிமேல் நம்ம அதே எபிசோட் ஃபார்மேட்ஸ் போயிடலாம்னு இருக்கிறோம். ஃபினாலே வந்து சப்போஸ் வேணும்னா நம்ம ஒரு 10 ஒரு 20 எபிசோடு 25 எபிசோடுக்கு அப்புறமும் நம்ம மொத்தமா வந்துச்சுன்னா நம்ம போடலாம். Q&A மாதிரி ஒரு தனி எபிசோட். ஏன்னா சீசன்னா ப்ராப்பரா ஒரு ஸ்டார்டிங்கு, ஒரு ப்ராப்பர் எண்டிங் ஃபினாலே இருக்கணும். நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சினிஸ்டர் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஐயா, கொஸ்டின்ஸ் ஃபார் ஃபினாலே. விஜய் சிஎம் ஆயிட்டாரு. பாட்காஸ்ட்க்கு எதிர்ப்பு வந்தா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏதாவது பேக்கப் பிளான் வச்சிருக்கீங்களா? வெரி சாரி. பாட்காஸ்ட்ன்றதே எவ்வளவு சின்ன கம்யூனிட்டின்னு எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எவ்வளவு குட்டியூண்டு பபுள். அவனுங்கள பபுள் இருந்திருக்கானுங்க. நம்மளும் பபுள் இருந்திருக்கோம். ஆனா நம்ம இருந்த பபுள் எவ்வளவு குட்டியா இருந்ததுன்னு அப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் அவனுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு இதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கிரவுடு. இது என்னத்தக்கா தொட்டுங்கன்னு இது கடமை இவனுங்களுக்கு இப்படி தனியா பபுளை விட்டுருன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா பேசத வச்சு வேணா அவதூறு போடுறதாண்டா நம்ம மூட்டவர்கள் தான் மாத்தணும். அவங்களே மாட்டல. நம்ம மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் இந்த டிவிகே ஆடியன்ஸ் உள்ள வர அளவுக்கு இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் ஆகலை இன்னும். மேபி ஆனா கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? பேக்கப்லாம் இன்னும் இல்லை. திரும்பி இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாட்காஸ்ட் வேண்டியதான். இது இவங்கெல்லாம் என்ன மியூட்ல இருக்கீங்க? ஷூரி, மோனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடையை சாத்திட்டு அப்படியே வேட்டியை பத்திட்டு ஓடுவான்ல, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு திசையா ஓட வேண்டியதுதான். மோனா? ரொம்ப ஆர்வம் பேசிட்டு இருக்கீங்களா? இது ஷூரி? இருக்கேன் ஐயா. காத்தடிக்குதியா? காத்தடிக்குதா? ஹெலிகாப்டர் தான். உனக்கு வேற கடையில கூட்டு போக வேண்டியதான், வேற பக்கமா போக வேண்டியதா, வரலாம் பண்றது. மைல்ஸையா சொல்லலாம், ஜாங்கோயா சொல்லலாம். நான் நீங்க தான் எல்லாம் first சொல்லிட்டேன். ஆல்ரெடியா பப்ளிக் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க எதுவும் சொல்றீங்களா? அதாங்க ஏத்துக்க முடியல. எப்படி நீங்க வந்து என்னதுயா? தலைமறைவே தாங்க இருக்கீங்க ஆல்ரெடியே, அப்படி சொல்றேன். தலைமறைவா? நான் தான் உண்மையான தலைமறைவுல இருந்தேன். இல்லைங்க அவர் சுத்தம். டேய், லிசனர்ஸ்க்கு தான்டா அனானிமஸா இருக்கணும். டீம் மெம்பர்ஸ்க்கே அனானிமஸா இருக்கிறாள் நீ தான்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ரெகுலர் லிசனர் தான். பட் ஆனால் நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, டீம்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. டிவிக்கே வின் பண்ணது ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. இல்ல எல்லா கொஸ்டினும் படிச்சிருவா. நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணு. அத ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகே. பண்ணிட்டு போய்க்கலாம். ஆமா, ஒவ்வொண்ணா ஆன்சர் பண்ணிட்டு போய்க்கலாம். சொல்லுங்க மோனா, என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அவனுங்க வந்து நல்லா வந்து கிரௌட புடிச்சிட்டானுங்க. எல்லாருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கோவம் இருந்துச்சு. ஸோ மாத்தி எங்க குத்தலான்னு பார்த்துருக்கானுங்க. கரெக்டா இவனுங்க வந்து லைக் அந்த எப்படி சொல்றது, கரெக்டா மானிட்டைஸ் பண்ணிட்டானுங்க அந்த இதை. ஸோ அதனாலதான் அப்படி போய் எல்லாரும் அங்க ஓட்டு போட்டாங்களோ அப்படின்னு சொன்னீங்க. சிம்பிளா சொல்ல போனா எனக்கு அதான் தங்க தோணுது. மத்தவங்க அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. மார்ஃபியஸ்? ஐயா, என்ன கேட்டீங்கன்னா ignorance சொல்லுவோம். பியூர் ignorance. ignorance தான் வந்து முக்கியமான காரணம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க மட்டும் கொஞ்சம், அதாவது ஜென்ரலா சொல்றோம், மக்கள் வந்து இந்த இந்த என்னது ஆக்டர் முகத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பார்த்துருந்தாங்களே தெரிஞ்சிருக்கும். ப்ராபப்ளி இஸ் நாட் அ ரைட் ஃபிட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு. இவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஏன்னா இந்த ஏடிஎம்கே எல்லாம் ரோல்ல இருக்கும்போது, ஐ மீன் ரூலிங் பார்ட்டிஸா இருக்கும்போது ஒரு காமனான ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு இந்த மினிஸ்டருக்கு, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பஞ்சாயத்தெல்லாம் வந்துச்சு. இவங்களே வந்து உள்ள இது ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. பதிலுக்கு விஜய் வந்த உடனே டக்குன்னு இதெல்லாம் மாறிட்டு அதெல்லாம் கிடையாது, அண்ணா வந்தாருன்னா எல்லாரையும் காப்பாற்றுவது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. அப்போ ஒண்ணு நீங்களே உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் பண்றீங்களா இல்ல எப்படி அப்படிங்கிறது அவங்கதான் சொல்லணும். நான் என் சைட்ல இருந்து பார்க்கும்போது பச்சையா தெரிஞ்சது ஒரு பியூர் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ் தான் ஈவிலுக்கு வழிகாட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சதுதான்.
என்னத்த சொல்றது? நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். ஐயா எதையாவது சொல்லுங்கய்யா. ஐயா உங்கள புலம்ப சொல்லலையா உங்கள. அது வேற. வேண்ட் பண்ண சொல்ல. என்னவா இருக்கும்னு காரணம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க. 4ஆம் தேதியில இருந்து நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கோம். எதனால ரத்த நினைக்கிறீங்க? கண்ணீர் வருதுங்க. ஐயோ. ஸ்டாலின் ஐயா அழுதுகிட்டே போய் கார்ல ஏறினதெல்லாம் இன்னும் கண்ணுலயே நிக்குது. டேய் கொளத்தூர் பீப்புள்ஸ் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. ஐயோ. ஐயா சவிக்காதீங்க. ஐயா ரீசெண்டா போனயா குளத்தூருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குலாம் ஏசி போட்டு வச்சிருக்காரு. ம். ரொம்ப பஸ் வந்து ஸ்டாண்டுக்கு ஏசி, ஒரு வெயிட்டிங் ஹாலு, தண்ணி குடிக்கிற இடம், வர்றதுக்கு ஒரு புக் ஷெல்ஃப் கூட இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். பட் இதெல்லாம் யாரு கேட்டா இப்ப அவர? ஐயா ஐயா லிட்டில் பிரின்சஸ் மாதிரி ஆபீஸ் ஐயா பார்த்துருக்காங்க. ஒரு கண்டெய்னர் சைஸ்க்கு ஒரு 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 4 டேபிளோ ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்கய்யா. அது உள்ள இவ்வளவு ஐட்டத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு குளத்தூர்ல. எந்த பயனும் இல்லை. ஸ்டாலின் தொகுதி ஐயா கொளத்தூர். எதுக்குயா கல்யாணமா போய் புலம்பின்னு இருக்காங்க? இது என்ன ஜாங்கோ ஐயா கொன்னே விடுவேன். பேஷன்ஸ் ஹஸ் இட்ஸ் லிமிட்ஸ்டா ஜாக்கிரதை. பேஷன்ஸ் இல்லையா ஹஸ் லிமிட். ஒரு பத்திரிக்கையாளர் கல்யாணத்திலே போய் புலம்புறாங்க. பாவம் மணமக்கள்லாம் தப்பா நினைக்கிறாங்க. ஐயா இல்ல ஐயா நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டீங்க. நீ என்ன? அப்படியே போயிரியா வந்தாலும் ஐயா ரொம்ப காத்துறையா இருக்கு. ஐயா நான் எனக்கு சொல்லல, உங்களுக்கு சொன்னா நானு. நானா ஐயா சரி கல்யாணத்துல சரி இருங்க இருங்க. நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன். கல்யாணத்துல அரசியல் பேசுறது வந்து ரொம்ப காமனான ஒரு ட்ரெடிஷன் இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. இது என்னவோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இது பண்றீங்க. எல்லா மனமேடையும் ஒரு அரசியல் மேடையா மாறுற காலம் இருக்கு. மிசாலையோ இல்லையோ. ஏன்னா அரசியல் கூட்டத்துக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க டைம்ல. சோ வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சுயமரியாதை கல்யாணம் பண்றோம் சொல்லிட்டு வந்து பேசின காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ட்ரெடிஷன் இருக்குங்க. அது என்னமோ புதுசா அதான் இவனுங்க வந்து இப்ப திடீர்னு பொலிட்டிக்கலாயே வந்தவன கூட்டியானுங்க. அதனால தெரியல அவனுங்களுக்கு இதெல்லாம். நான் சொல்றேன் இந்த தோத்ததுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிடுறேன் நானு. மெயின் ரீசன் வந்து டிஎம்கே வந்து தன்னோட எதிரிய வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க வந்து எதிரியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு அவன் எதிரி இருக்கிற அக்னாலஜ் பண்ணல. அவன் அந்த சைட்ல இருந்து ஒரு செருப்பாலேயே சாணியை கடிச்சு அடிச்சு நேர்ந்தான். நீ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்பாட்லைட் அங்க போயிடும். நமக்கு அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. நம்ம வந்து அங்க போயிடும் அட்டென்ஷன் போயிடும். நம்ம கரூர் இன்சிடென்ட் தப்பு நடக்கும் போது கூட நம்ம அரெஸ்ட் பண்ணா எங்க சிம்பத்தி ஆயிட போறதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பு இருந்தா எஃப்ஐஆர் போடாம விட்டது. அப்போ அவனை தொடர்ந்து அவனுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாம அவனை இக்னோர் பண்ணுது. அதான் எதிரி எங்க சம்பந்தமே இல்லாம பிஜேபிக்கோ டெல்லின்னு நரேட்டிவ் கொண்டு போக நினைச்சிட்டு பெரிய ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட். களத்திலே இல்லாத பிஜேபி வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். நான் இவ்வளவு பிளான் பண்ணி என்னென்னவோ பிளான் பண்ண தமிழ்நாடு உள்ள வரத்துக்கு பேசாம ஒன்று பண்ணல. எதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தமிழ்நாடே வேணாண்டா எனக்கு. நான் பெருசாம நான் நார்த் இந்தியாச்சு ஜெயிச்சு நான் போயினே இருப்பேன் சொல்லிட்டு அவன் முடிவு அவன் வேற ஒரு மைண்ட் செட் வந்துட்டான் போல. அவன் இனிமேல் எனக்கு தேவையே இல்லடா நீன்னு சொல்லிட்டு மோடுக்கு போயிட்டான் தமிழ்நாடுக்கு. அவனை விட்டு அவனை பிடிச்சி பட்டியா உனக்கு எனக்கு தானே சண்டை. அது இவன் யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்ல இருந்து இவனை டோட்டலா விட்டு இவன் உட்காந்து அடி அடிச்சு இவன் வந்துட்டான். அதான் உண்மை. ஏத்துக்குனால ஐயா, அதான் அது நிஜம். மட்டும் இல்ல. அதுதான் இவங்க வந்து பெரிய ஆளா இவங்க வந்து எடுத்துக்காம இருந்தது ஒரு பெரிய ரீசன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவனை அப்படியே பெரிய ஆளாவே காமிக்காம இருந்திருந்தாலே பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா டிஎம்கே என்டிகே இவங்க எல்லாம் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஓகே இவன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளா இருக்கான் போல இவன், இதனாலதான் இவனை எல்லாருமே குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு சைடு சிம்பத்தியும் போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. அடிக்கலையா டிஎம்கே அவனை கண்டுக்கவே இல்ல. அதான் உண்மை. சாட்டை கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. சாட்டை கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? ஐயா இந்த மாதிரி அடிக்க வேணாம் ஸ்பாட்லைட் போயிடும்னு சொல்லி சொன்னேன். தப்பா கைட் பண்ணது மாப்பிள்ள சார். ஐயா நான் என்ன நினைக்கிறேன், வந்தமா சாப்பிட்டமான்னு இல்லாம இவன் எதுக்கு அரசியல் எல்லாம் தலையிடுறான்? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். ஐயா சப்போஸ் லைக் அவனை லைக் ஃபேஸ் பண்ணி அவனை ரெகக்னைஸ் பண்ணி அக்னாலஜ் பண்ணியிருந்தாலும் இன்னும் பெருசா டேமேஜ் வந்திருக்கும்னு தோணுது இல்லையா? பரவாயில்ல, அதுக்கு சண்டை போட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கு. இல்ல அட்லீஸ்ட் இப்ப வந்து இல்ல அப்படி ஜட்ஜ் பண்ணிருக்க முடியாது. அந்த டைம்ல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இவனை கவுண்டர் பண்ண அவன் பேச எதுக்குமே கவுண்டர் கொடுக்காம அமைதியா இருக்கும் போதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல எனக்கே தோணுச்சு, என்ன சின்ன பையன் தூக்கி அடிக்கிறான் பார்த்து சும்மா இருக்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இருக்கலாம். நீ இருப்ப மனுஷனா இல்ல.
ஆனா எனக்கு என்னமோ லைக் அவங்க கவுண்டர் பண்ணிருந்தா இன்னும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறது. ஏன்னா நீங்க சரி நீங்க சரி இருங்க ஒரு சின்ன கற்பனை வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபுல் ஸ்வீப் பண்ணிருப்பான். நீங்க நீங்க டிவிக்கு ஒரு கட்சியை முழுங்க ட்ரை பண்ணதுல அந்த கட்சியோட ஒரு இது ஓஜி பிக் பாஸ் இருக்கான்னு வச்சுக்கோயேன், ஆக்டிவா இருக்காங்க. அப்போ இவன் வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டான், கட்சியை ஆரம்பிச்சுட்டான். அந்த ஏடிஎம்கே வந்து அந்த ஏடிஎம்கே பழைய பாஸ் வந்து இவன் வந்து ஐயோ இப்ப இவனை கவுண்டர் பண்ணிட்டா ஸ்பாட்லைட் போயிடுமே, ஐயோ அதே நேரத்துல கவுண்டர் பண்ணா அதிகமா சிம்பத்தி போயிடுவே நினைச்சு விட்டுருப்பாங்களா, இல்ல முனையிலே கிளி அடிஞ்சிருப்பாங்களா? என்ன கொஸ்டின் ஹானஸ்டா சொல்லுங்க. அதான் சத்தியமா உள்ளே வந்திருக்க மாட்டான் என்ன கேட்டிருந்தீங்கன்னா. இல்ல அவன் அப்படிதான் பயந்துகிட்டே வந்திருக்க மாட்டான். ஹைப்போதெட்டிக்கல் வந்துட்டான் இந்த மாதிரி பேசிக்கிறான். ஆளும் கட்சி எதிர்த்து ஆளுங்கட்சி அவங்களா இருக்காங்க. அவங்க வந்து ஐயோ ஸ்பாட்லைட் போயிட நினைச்சுப்பாங்களா, ஐயோ அடிச்சா எங்க சிம்பத்தி வந்து நினைச்சு பயந்து நின்னுப்பாங்களா, இல்ல முனையில கிளி அடிச்சிருப்பாங்களா, மொத்தமா அடிச்சு தூக்கிட்டுப்பாங்களா? அப்போ அமைதியா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே இல்ல இப்போ ஏடிஎம்கே இருக்கிற நிலைமையில அன்னைக்கு ஐயா நான் ஏடிஎம்கே இப்ப இருக்கிற நிலைமை சொல்லல உங்களுக்கு. இல்ல கொஸ்டின் இப்படிடா அதான்டா நீ சொல்ற அந்த பிக் பாஸ் வந்து ஹைப்போதெட்டிக்கலா கேக்குற. அந்த டைம்ல ஏடிஎம்கேல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்து டிஎம்கே சைடு இப்போ ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி வீக்கா இருந்தா டைரக்டா கவுண்டர் பண்ணிருப்பாங்க. சரி வேணாயா சிம்பிளா வச்சுக்கலாம் 2000 இப்போ 2016 நடந்த எலெக்ஷன் இருக்குல்ல, ஆமா இதே சினாரியோ வந்து 2016 நடக்கு. விஜய் இதே பெரிய ஸ்டாரா இருக்கான். 2016 நடந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே கலைஞர் இருக்காரு, ஸ்டாலினோ மக்களை தேடி பயணம் என்னமோ போயினுக்கு ஆக்டிவா இருக்காரு. ஜெயலலிதா டிஎம்கே கலைஞர் எல்லாமே இருக்காங்க. ஏடிஎம்கே விஜய் உள்ள பூண்டுதான். கண்டுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். கண்டுக்க மாட்டாங்க. இருங்க ஆளுங்கட்சி எதிர்த்து இந்த மாதிரி விஜய் பேசி கண்டுக்காம விட்டுருப்பாங்க. கொன்றுப்பானுங்க லிட்டரலா சொல்ல போனா. நீ என்னையா சொல்ற நீ? யாருக்கு இல்ல அந்த 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 முன்னாள் முதல்வர் அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரத்தான அதை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஐயா சப்போர்ட் நான் பண்ணலைங்க. உங்களுக்கு புரியுதா? சூப்பர்னு ஃபயர் வரல நானு. அந்த மாதிரி அவங்க இது பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி அப்போனன்ட்ட நீ எதிர்த்து டிஃபென்ஸ்ல நீ போக முடியாது. நீ அட்டாக் தான் பண்ணி ஆகணும்னு சொல்றேன் நானு. அட்டாக் பண்ணாம ஸ்பாட்லைட் போயிடும் நீ விட்டினா இந்த மாதிரி தான் நொட்டின்னு உட்காரணும். சொந்த தொகையே தோட்டுது. இல்ல பிரச்சனை என்னன்னா நீ ஸ்பீச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். ஒரு பாயிண்ட் கூட இப்ப ஸ்டாலின் பேசிருக்க வேணாம், சொன்ன மாதிரி உதயநிதி பேசிருக்கலாம். அவர் பேசினாலே போதுன்ற மாதிரி அவரு யாருமே பேசல. அப்படியே விட்டுட்டானுங்க. அதான் அவனுங்க பண்ண தப்பு. இப்ப ரேஜ் வெயிட் பண்ணிட்டு உள்ள உட்காந்துங்கனே அப்ப ரேஜ் வெயிட் பண்ணிருக்கானே. அப்ப பண்ணிருக்கலாம். அப்ப நிறைய இது கரூருக்குலாம் அவனை போட்டு பொளந்து கட்டிருக்கலாம். அதை ஏன் விட்டானுங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கேன். அது செஞ்சுதானே இவன் வந்திருக்க முடியாது. ஐயா அவன் நல்லா வந்து லைக் ரீல்ஸ் வச்சு புடிச்சானுங்க மாட்டினான் அந்த இன்சிடென்ட்ல. நிஜமா நல்லா மாட்டினான் அவன். போட்டு பொளந்திருக்கலாம் அவனை. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டானுங்க. விஜய் ஜெயிச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த விக்டிம் கார்டை ப்ராப்பரா அவன் பொசிஷன் பண்ணிட்டான். நீங்க அதுக்கப்புறம் அவன் மேல அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு இன்னும் ஃபேம் இன்க்ரீஸ் தான் பண்ணும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தா விஜய். நான் என்ன சொல்றேன், விக்டிம் கார்டு போற வரைக்கும் விட்டுருக்க வேணான்றேன். அவன் வந்த ஸ்டார்டிங்லயே அவனை ஒரு ஆளா மதிக்கவே இல்லை. அவனுக்கு இவன் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணானுங்களா, அவன் பொட்டன்ஷியல் தெரியாம விட்டுட்டானுங்களோன்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்ல போட்டு புடிச்சு பொழந்திருந்தா இவன் வந்து ரொம்ப 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 அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அந்த உதயநிதியே அந்த நன்றி தெரிவிக்கு வேலை சொன்னாரு. நம்ம எதிரி யாருன்னே தெரியாம நம்ம வேற எங்கேயும் சண்டை போட்டுருந்தோம், அதனால தோத்துட்டோம்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு தான் தோணுது. இது நடக்கிறத யாராலுமே ஸ்டாப் பண்ணிக்க முடியாதுன்னு தான் தோணுது. அது தெரியல. அது ஒரு இன்னொரு ரீசன் இருக்குங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, டிவிக்கு வந்து நம்ம அடிச்சுட்டு இருந்தோம்ல, டிவிக்கான டெலிஷன் இருக்காங்க. ஆக்சுவலா டெலிஷன் இருந்தது நம்ம தான். தெரிஞ்சு போச்சு. 3 மணி போட்டி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்ல 11 மணி போட்டியில தெரிஞ்சு போச்சு எனக்கு. போட்டு உட்கார்ந்ததெல்லாம் நம்ம. சொன்னா கேவலம் சேவ் பண்ணி வச்சிட்டு இருந்த ரீல்ஸ் தான் போட்டு அடிக்கலாம். நீங்க மட்டும் இல்ல எல்லாரும் போட்டு என் நிலைமைய நினைச்சு பாரியா. நானா பரவாயில்ல. சூரியெல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு போய் சண்டை போட்டு வந்தாங்க. இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான் நினைக்கிறேன். இந்த ஜான்விக் படத்துல கடைசியில அவன் மேல பவுண்டி அனௌன்ஸ் பண்ணாங்க பார்ட் 2ல பார்ட் 3ல. அப்போ எல்லா வேர்ல்டுல இருக்க எல்லா ஹிட்மேனும் அவனை டக்குன்னு தேடுவாங்க. அவனை இன்டர்நேஷனல் எல்லாரும் போடுங்க மெசேஜ் போ, இவன் வந்துட்டான், இவன் தேடுங்க, ஜான்விக் போட்டு தேடுங்க, அவன் மேல இத்தனை பில்லியன் பவுண்டி இருக்கு. எல்லாரும் சுத்தி வருவாங்க சிட்டிய. ஜான்விக் ஓடுவான் சப்வேல. அந்த மாதிரி நான் ஓடுறேன். 3-4 குரூப்ல தேடுறானுங்க என்ன. நம்மளால பரவாயில்ல, ரொம்ப அனானிமஸா இருந்தோம். இவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, WSR எல்லாம் யோசிச்சு பாருங்க, நிலைமைய போட்டு குழந்தை கட்டிட்டு போனாங்க அவனுங்களாம். அந்த மாதிரிலாம் இருந்தா நல்ல வேலை நம்ம அனானிமஸா இருந்தது இந்த ஒரு வகை நல்லதா போச்சு. கூட சொல்லிட்டு இருந்தேன். நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அணில் வந்து கடிச்சிட்டு போதியா, நான் பழைய கமெண்ட்டுக்கு
ஏய் இப்ப பேசு அப்படின்னு. அந்த அம்மா டெட் பாடி ஆயிருச்சு. இப்ப பேசுன்னா அந்த அம்மா என்ன பாவங்க நீங்க. நான் சொல்றேன்ல இந்த அக்கவுண்ட் டெலீட் ஆமா. பண்ணிட்டு புது அக்கவுண்ட் ஆரம்பிச்சுவாங்க. பழச ஃபர்ஸ்ட்ல மொத்தமா அந்த மூடி அளவுக்கு ட்ராமால தள்ளிட்டாங்க. ட்விட்டர்ல அடிக்கிறானுங்க ஒரு பக்கம். பழைய ட்வீட்ட தோண்டி இன்னொரு எடுத்து ஐயா அடிச்சானுங்கயா. கரெக்ட். இதோ சொல்ல மறந்துட்டேன் நானு. நிஜமான இந்த நிறைய இந்த ஊப்பிங்க ஐயா உங்களே சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ம். ட்விட்டர்ல கூட மாட்டிருந்தானுங்க. ட்விட்டரோ ஒரு சின்ன பபுள் தான். அதுதான் புரிஞ்சுக்கல. ட்விட்டரே ஒரு சின்ன ஒரு 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 செலக்டிவ் ஒரு கிரவுடுக்கான தான். ஆனா முக்கியமான கிரவுடு ஓட்டுன்னு இன்ஸ்டாகிராம்ல இருந்திருக்கு. அத கோட்ட விட்டானுங்க. அதான் சொல்ல நினைச்சேன். இப்ப அவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல தாங்க ஃபுல்லா ஃபோக்கஸ். ட்விட்டர் இப்ப சொல்ல இருந்துட்டு ஐயா ட்விட்டர்ல நம்மடா கிங்கா இருக்கோம். நம்மடா இதே நிலை இருந்துச்சு. ஆனா இன்ஸ்டால மொட்டை கிரவுடும் இருந்திருக்கு. அதான் ஒரு ஸ்டோரி கூட போட்டிருந்தேன்யா. இன்ஸ்டா வென்றது ட்விட்டர் தோற்றதுன்னு. அது உண்மை. ஐயா இன்ஸ்டால வயசு வரையறை இல்லாம எல்லாரோட ஃபீட்லயும் விஜய் ரீல்ஸ் நான் பார்த்தேன். பஸ்ல போறேன் சும்மா லைக் வயசானவங்க எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 1-2 விஜய் ரீல்ஸ் வந்தது, அந்த மாடாடி ரீல்ஸ். எப்படியோ அது ரீல்ஸ்லயே லைக் ரீல்ஸ் மட்டும் ரீல்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் அது ரீச் ஆயிருக்கு. அவனுங்க போயிருக்கானுங்க. நம்ம வீட்டு பிரச்சாரம் பண்ண போகவே இல்ல விஜய். ஆனா எப்படி ரீச் ஆயிருக்கானா இந்த மாதிரி தான். அவனோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் ஒரு வகையில எப்படியாவது இருக்க வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. போட்டிருந்தேன் இல்லையா, வாய்ஸ் ஆஃப் காமன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விங் ஃபுல்லா அவ்வளோ பர்ஃபெக்டா வேலை பார்த்துருக்கானுங்க. எல்லாமே 18 to 25 இருக்கிற பசங்க எல்லாரையும் பர்ஃபெக்டா ஹையர் பண்ணி எல்லாரோட ஃபீடையும் ட்ராக் பண்ணி அலாகிருதமே வந்துட்டு அவங்க ஃபுல்லா செட் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஆர்டிகல்லாம் படிச்சுட்டு மிரண்டுட்டேன் சத்தியமா. டிஎம்கே ஐடிங்க கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் போக சொல்லுங்க அவங்க கிட்ட. அவன் கரெக்டா வாயில நல்லா வருது. ஷூரி இன்டர்ன்ஷிப்புக்கு ட்ரெயின் பண்ணலாம். அந்த அனைத்து தகுதிகளும் இந்த அம்மாக்கு இருக்கு. இந்த அம்மாவை ரெக்ரூட் பண்ணுங்க. பாதி ஆளு தள்ளிச்சுட்டு வந்துருவாப்ல. செய்யுங்க ஐயா. சொல்றேன் ட்ரை பண்ணுங்க. ஃபாலோ பண்ண மாட்டான், ஒரு மியூச்சுவல் ஃபாலோ பண்ண மாட்டான், ஒரு ரீபோஸ்ட் பண்ண மாட்டான். வாயில நல்லா வருது. தைரியமா திட்டுக்காங்க, ஆட்சியில இல்ல இப்போ. நீ வேற வேதனைப்படுத்துற. ஆனா ஜாங்கோ ஐயாவோட நான் அந்த விஷயத்த ஒத்து போறேன். அவரு சொல்ற மாதிரி இந்த வெற்றியை தடுத்திருக்கவே முடியாது. என்ன பண்ணிருந்தாலும் தடுத்திருக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி இத நீங்க உதயநிதி கவுண்டர் பண்ணியிருந்தாலோ, ஸ்டாலின் கவுண்டர் பண்ணியிருந்தாலோ அவனுக்கு அது ஃபேவரா தான் போயிருக்கும். ஃபுல் ஸ்வீப் பண்ணிருப்பாங்கிறது என்னோட பிஓவி. இல்லைங்க அதுக்காக லைக் அவன் சொல்றதுக்குலாத்துக்கும் அது கரெக்ட். தப்பா போயிடுச்சுல இப்போ லைக். ஆமா அவங்க எதுவுமே ஒண்ணுமே பேசலைங்க. ஐயா இப்போ ஆக்சுவலா பேசி கவுண்டர் பண்ணிருந்தாலும் அவனுக்கு ஃபேவரா போயிருக்கும் ஐயா. அதுதான் என்ன பண்ணிருந்தாலும் ஃபேவரா போயிருக்கும் ஐயா. பெண் மீடியாவை கையில எடுக்காம ரூட் மாதிரி ஒன்னு புதுசா ஆரம்பிச்சு போக கூடாது. அவ கடைசி சார் பண்ண வேலைதான் அந்த பெண்ணு. ஐயோ அந்த பெண்ணை போடுங்க. ஒழுங்கா பண்ணல இந்த வாட்டி. ஒழுங்கா இருந்திருக்கணும். எப்பவுமே ஐடி விங்னால டிஎம்கே தான் ஐடி விங் தான் பேசுவானுங்க. போன வாட்டி ஐபேக் பண்ணாங்க 2021ல. அவங்க இந்த ஸ்டாலின் தான் வராருலாம் பயங்கர ரீச். எல்லா டீ கடையிலுமே வச்சிருந்தாங்க. பட் இந்த பெண்ணுகிட்ட கொடுத்துதான் நாசமா போச்சு. இந்த காயன் கார்த்திகேயன் ஃபேக்ட் செக் பண்றேன்னு அந்த பாட்டு இந்த ஜாங்கோ அதான் சொல்றேன். அந்த பாட்டோட இந்த பாட்டு பயங்கர ரீச். என்ன சொல்றீங்க? டிஎம்கே அது இல்லையா, அது அந்த நல்ல பாட்டு இந்த மனுஷன் என்ன கேட்க விடாம பண்ணிட்டாரியா. நல்ல பாட்டு தான். நல்லா இருந்துச்சு. நல்ல பாட்டு. அது நல்ல பாட்டு. நான் சொல்லிடுறேன் என்ன ரீசன். 3 ரீசன் பாக்குறேன் நான் ஜெயிச்சது காரணம். ஃபர்ஸ்ட் ரீசன்ங்கயா, ஒரு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாவே இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் மேல ஒரு அயற்சி இருக்குங்கயா. வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், வெறுப்பு இல்லை, ஆனா ஒரு டயர்டா இருக்காங்க மக்கள். ஓகேவா, அதை அதை வென்டிலேட் பண்றதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர் வரல. விஜயகாந்த் 2006ல வந்தாரு, 8% போச்சு. சீமான வரப்போ 1%, கமல் வந்தப்போ 4, அப்படி போச்சு. அந்த கரெக்டா அந்த ஒரு அயற்சியை கேபிட்டலைஸ் பண்ற ஒரு கரிஸ்மா இருக்கிற ஆள் வரல. ஸோ அது மாதிரி ஆள் இப்போ வரும்போது அங்க மொத்தமா கொட்டிட்டாங்க. இது ஒரு ரீசனுங்கயா. 2வது ரீசனு விஜய் பொசிஷன் பண்ண விதம். லைக் எதையுமே டைல்யூட்டே பண்ணல. சும்மா தொண்ணு பேசி அவங்கள அடிச்சு இவங்களை அடிச்சு டைல்யூட் பண்ணாம ஒரு 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னாலும் லைக் அது நம்மளுக்கு காமெடியா லைக் கேலி பண்ற மாதிரி இருந்தாலும் திரும்ப சொல்லி ரெஜிஸ்டர் பண்றாங்க மைண்ட்ல பண்ணி லைக் ப்ராப்பரா நான் தான் ஹீரோ, டிஎம்கே தான் வில்லன்ற ஒரு கரெக்டா பொசிஷன் பண்ண ஒரு மேட்ரு. அது 2வது ரீசனு.
3வது ரீசன் விக்டிம் கார்டை தூக்குனது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரும் இதே விக்டிம் கார்டை தூக்கி தான் ஜெயிச்சாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி விக்டிம் கார்டை தூக்கி பாருங்க, நான் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன், என்னை போட்டு அடிக்கிறாங்க, எனக்கு மண்டபம் தர மாட்டாங்க, நிகழ்ச்சி நடத்த மாநாடு நடத்த பெர்மிஷன் தர மாட்டாங்கன்னு திரும்ப திரும்ப அந்த ஒரு விக்டிம் கார்டை நம்ம ஆளுங்கள் வந்து எமோஷனலான ஆளுங்க. நம்ம என்னதான் பகுத்தறிவு பேசினாலும் இங்க டிஎம்கே ரூல் பண்ணாலும் இது ரொம்ப ஒரு எமோஷனலான ஆளுங்க இருக்கிற ஸ்டேட் தான் தமிழ்நாடு. அவன் எமோஷனலா அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் நான் பாக்குறேன். 3 ரீசன். அதான் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஒரு படத்துக்கும் 2 பாட்டுக்கும் வந்துட்டு ஓட்டு போடுறவங்க மத்தியில 75 வருஷம் வந்து பகுத்தறிவு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, இது ரொம்ப நேரம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதுலயே ஆமா. 2வது கொஸ்டின் கேட்டிருக்காரு இவரே. ஓகேவா? ஓகே, ரஞ்சித் மாதிரி தலித் பாலிடிக்ஸ் பேசுறவங்கலாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றது தப்பு. ஐ நோ, பட் உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. கேக்குதா? எனக்கு ஒரே தீஸ் ஆர் வெரி கன்ஃபியூசிங் டைம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு ரஞ்சித் எப்படி சொல்றது? எனக்கு ரஞ்சித்தை விட எனக்கு வேற சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கு 2 பேர் மேல. இப்போ ரொம்ப லேட்டஸ்டா வாங்கினது வந்து இப்போ இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்த திரும்ப வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கல்ல, டெல்லி டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்கு திரும்ப வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதுக்கு நான் எதுவும் பேச விரும்பல இதை பத்தி. கடந்து போங்க ப்ளீஸ். இல்லையா அந்த கொஸ்டின் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஹலோ. ரஞ்சித் மாதிரி தலித் பாலிடிக்ஸ் பேசுறவங்க இப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. செலக்டிவ் ஃபேவரட்டிசம். செலக்டிவ் ஃபேவரட்டிசம்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாங்கன்னு தோணுது. லைக் டிஎம்கே வந்து அவங்கள ஒழுங்கா லைக் இப்போ பாரஞ்சித் ஏன் பேசுறான்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் கரெக்டா சொல்லணும்னு தெரியல. லைக் ஒரு பாயிண்ட்ல அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதனால சரி ஓகே இவங்களுக்கு பேசலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வருதுன்ற மாதிரி பேசுறாங்களோ அப்படின்னாங்க எனக்கு. இல்லையா அது என்னன்னா யாரு பீஃப் பிரியாணி போடலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அதுக்கு ஜுக்குபாய் பிரியாணி கவுண்டர் இருந்துச்சு. அந்த பிரியாணிக்கு போங்கின ரஞ்சித் இங்க தலித் எத்தனை மக்கள் இங்க இப்ப செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வாயே திறக்கல. நீ இல்ல இதுல வந்து எனக்கு வந்து DMK அதான் இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் ரஞ்சித் பண்றாங்கன்னா, அப்போ இங்க வர இஷ்யூக்கு நீங்க குரல் கொடுத்துறாங்க. இங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஓகே, நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் நடந்தன பண்ணுங்கன்னு சொல்லி டிமாண்ட் வச்சு வந்திருக்கலாம். இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஆச்சும் ஒரு பேசியிருக்கலாம். வந்துட்டு பதவி வாங்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா அப்போ என்ன இது? சரி, டிஎம்கே மோசமானவன், அவன்கிட்ட எதுவும் பண்ண முடியலன்னு தானே இங்க வந்தீங்க. இங்க வந்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, அமைதியா எனக்கு இருந்தா பரவாயில்ல. அவன் சொல்றான், அவன் வந்து ஆள விட்டு இந்த போய் இஷ்யூக்கு முட்டு குடுன்னா வந்து முட்டு குடுத்தா அப்ப என்ன இருக்கு இதுல? அது என்ன தப்பு. லாஜிக்? உண்மையிலே வந்துட்டு நான்லாம் திருமாவெல்லாம் அப்படி பார்த்தேன். பேராசான்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினோம். கடைசியில திரும்ப வந்து இப்படி சப்போர்ட் பண்றாருங்கிறத ஏத்துக்கவே முடியல. அவர் டிஎம்கே கூட்டணியில இருந்தப்பயும், அவர் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, டிஎம்கேவே எதிர்த்து பேசுறாரு. கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டு ஏதாவது ஒரு முரண் வருது அப்படிங்கும்போது, அவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு அவ்ளோ ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில இப்போ டிவிகேக்கு வந்து இந்த டெட்லி ரெப்ரசன்டேஷன்க்குலாம் முட்டு குடுத்ததுல ஆரம்பிச்சு, இன்னொன்னு வன்னியரசு. சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் சொன்னாரு பாரு. எனக்கு அடிவயிறுலாம் எரியுதுயா. ஐயா! அதனால என்னங்க பண்ண முடியும்? அவங்கள அவரால என்னங்க பண்ண முடியும்? மொரட்டு அணில் கூட இவ்வளவு முட்டு தர மாட்டாயா வன்னியரசு மாதிரி. ஐயா! இல்ல ஏன்னா இல்லைங்க. நான் அவங்கலாம் ரொம்ப அட்மையர் பண்ணி அப்படி பார்த்த ஆளுங்க. ஒரு மாரி இவ்வளவுதானடா நீங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சுயா. மனசு உண்மையிலே விட்டு போச்சு. ஆக்சுவலா பேசாம வருத்தம். கூட இருந்திருந்தா ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. பேசி அடி வாங்குறாப்ல. ம். அதுதான். ரஞ்சித் ஐயா மார்ஃபிஸ் என்ன கருத்து சொல்லல. மார்ஃபிஸ் ஐயா. ஆமா மார்ஃபியஸ். ஏதாவது பேசுங்க ஐயா. ஐயா என்ன கேட்டீங்கன்னா விஷயம் அது அவங்களோட இது பொறுத்து. சோ எல்லாருமே வந்து நம்ம அட்மையர் பண்றவங்க எல்லாரும் புத்திசாலிங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் வந்து எனக்கு பாரஞ்சித் மேல எந்த தனி விருப்பு வெறுப்புகள்லாம் கிடையாது. பட் நான் அவரையும் ஒரு மனுஷனா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த விஷயத்துல அதான் ஷூரி சொன்ன மாதிரி செலக்டிவ் ஃபேவரட்டிசம் இருந்திருக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இவங்க தான். டிவிகே தான். இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இவன் சும்மா இவனுக்கு அகைன்ஸ்டா போய் எப்படி சொல்றது? இவனோட ஐடியாலஜி பிடிக்காம நம்ம ஐடியாலஜி அடிச்சாலுமே, இவன் வந்து எப்படி சொல்றது? ரிப்போர்ட் பண்ணி பேன் பண்றான் அப்படின்னா, நாளைக்கு அவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரி இவன நம்பி நெறைய பேர் படம் குடுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இவன் படம் எடுத்தான்னா, அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பேன் பண்ருவாங்க. எதனாவது ஒண்ணு வரும்.
அப்படிங்கறனால ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயப்பட ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே ரஞ்சித்லாம். திமுக ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது தான் திமுக எடுத்து கேள்வி கேட்டாப்புல. அதுக்குன்னு அந்த பயத்துக்காக டிவிக்கு எடுத்து பேசலையா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாயா. அப்ப டிஎம்கே எதிர்த்து மட்டும் கேள்வி கேட்டாங்களா? அது அவர் என்ன சொல்ல வர்றாரு, ரூலிங் பார்ட்டிங்கிறனால பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. அதான் டிஎம்கேக்கு பயப்படலையே. அதுதான் பார்ட்டின்னு இல்ல ப்ரோ. அவன் மேபி தெரியல, அடுத்த சாய்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. அப்படிதான் அதுதான் டேய் இல்ல இதுல 2 விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா, அவன் வந்து ப்ரொடியூசர் சைடுல தான் இருக்கான். இவன் அவன் பேர் என்னது? ஐயோ! இந்த ரெட் ஜெயண்ட் இவங்கெல்லாம். ஓகேவா? சோ நீ வந்து ஒண்ணும் பெருசா உனக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து அவன் சைடுல இருந்து, அதாவது ப்ரொடியூசர் சைடுல இருந்து பார்த்தா அந்த ப்ரொடியூசர் இதுல தான் உனக்கு பிரச்சனை ஆகும். ஓகேவா? இங்க வந்து உனக்கு ஆக்டர்ஸே வந்து உனக்கு அதிருப்தி இது பண்ணுவாங்க. உன்னோட இண்டஸ்ட்ரியோட இதுவே வந்து போயிடும்ல. உனக்குன்னு ஒரு இது இருக்கும். இண்டஸ்ட்ரியில ஒரு பிளேஸ். இப்ப நீ அவனுக்கு அகைன்ஸ்டா நிக்கிற, உன் சொந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவனே நீ இது பண்ற அப்படிங்கிற கணக்கா போயிரும். ஒண்ணு அதான் சொல்றேன். அந்த செலக்டிவ் ஃபேவரட்டிசம் தான் வந்து அவன் இதுவா எடுத்துக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 2வது அது அவனோட பெர்சனல் வியூ. அவன் என்ன நினைச்சு போடுறான், என்ன நினைச்சு சப்போர்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரியல. இல்ல அவன் ஒரு பாலிடிக்ஸ் விளையாட போறானா உள்ள வச்சுக்கிட்டு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே. அடுத்த கொஸ்டின்யா. இது நான் சொல்லிடுறேங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் அது டிஎம்கே மேல இருந்த ஒரு வெறுப்பு தான்யா இந்த பக்கம் புஷ் பண்ணுது. லைக் ஐயா நாங்க போனதை பத்தி பேசலைங்க. போனதுக்கு லாஜிக் எல்லாம் புரியுது எனக்கு. இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கிற ரீசன் சொல்றேன் நானு. ம், ம், ம். அதான் லைக் எதிர்க்கிறத விட ஹிப்போக்ரசி ரொம்ப எரிச்சல் தரும். அதனால ஒரு ஆக்சுவலா பாரஞ்சித் வந்து காக்கி பண்ணிட்டு வெள்ளை சட்டை போட்டு தான் ஓட்டு போட்டாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓ ஆமா. ஆமா கரெக்ட். ஆமா அது வந்து லைக் திமுக மேல இருந்த வெறுப்பு, தலித்துகள் மேல அந்த அந்த வன்கொடுமைகள் அதிகமான ரீசன், இதெல்லாம் வந்து தாவிக்கா சைடு தள்ளி இருக்கு. இப்போ வந்து ஓகே ஒரு டைம்குள்ள ஆகலையே, அதுக்குள்ள மிக தரவேனா. அது இல்லாம தான் எடுத்த சாய்ஸை டிஃபெண்ட் பண்ணோம். நிறைய நானே பார்த்தேன். நீளமுள்ள முன்னாடி வந்த போஸ்ட்லாம் ரொம்ப காட்டமா இருக்கும் தலித் வன்கொடுமைகளுக்கு எதிராக. இப்போ டிவிக்கு வந்த பிறகு அது அவங்க செல்லமா தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தெரியல. அதான் அந்த ஒரு இதுதான் நினைக்கிறேன். தான் எடுத்த சாய்ஸை டிஃபெண்ட் பண்ற ஒரு சூழ்நிலையில இருக்காருன்னு தோணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கேள்விப்பட்டேன். வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல நீலம். அதுல எலெக்ஷன் அந்த டைம்ல வந்து ரஞ்சித் வந்து எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு மெசேஜ் போட்டதா ஒரு செவிவெளி செய்தி, வலைபேச்சு மாதிரி ஓஹோ வந்துச்சு. என்ன யாருக்கு ஓட்டு போட சொன்னாரு? புரியல. விஜய்க்கு ஐயா. ஓ விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி நீலம் குரூப்ல போட்டாங்கன்னா, அதுல சில பேருக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ட்விட்டர்ல எழுதியிருந்தாங்க. அவனெல்லாம் என்னமோ நினைச்சா அவனுக்கு ஓட்டு போட சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில பேர் எழுதியிருந்தாங்க. ஸோ அதான். ஓகே. ஸோ கொஸ்டின் கேட்டு இப்போ லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா லைக் ஓகே, அப்புறம் ரொம்ப பாலிடிக்ஸ் மட்டும் பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஃபன்னான டாபிக்ஸும் டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பப்போ. தென் புதுசாக வந்த மோனா அந்த பையன் நல்லா பேசுகிறாரு. அந்த பையன் நல்லா பனியன் எழுதியிருந்தாரு. அந்த பையன் நல்லா பேசுறாரு. ஜஸ்ட் வந்தா சொன்னா நோ ஆஃபென்ஸ். நல்லா பண்றீங்க, கீப் ராக்கிங். ரொம்ப நன்றிங்கயா. ஓகே, நெக்ஸ்ட் இது கொஸ்டின் மாதிரி இல்லை. இவர் பிளாக் ரேஞ்சர் பைரேட்ஸ் கிளப் பாட்காஸ்ட்ல இருந்து பிங்க் பண்ணியிருந்தாரு. கங்க்ராட்ஸ் கைஸ், சக்சஸ்ஃபுல்லா 3 சீசன் முடிச்சிருக்கீங்க. கன்சிஸ்டன்ஸா எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு தனியா பாராட்டுக்கள். கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கோமா என்ன நம்ம? அவர் பாத்துக்கிட்டு இருந்த டைம்ல பண்ணிருப்பீங்க போல ஏதோ. யாரு நமக்கும் கன்சிஸ்டன்சிக்கு தான் ரொம்ப தூரமா. ஓகே, இதே மாதிரி கன்சிஸ்டன்டா எல்லா சீசனும் எபிசோட் ரிலீஸ் பண்ணுங்க. என்கிட்ட கொஸ்டின் இல்ல, உங்க பாட்காஸ்ட் ஒரு சில எபிசோட்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். பட் எல்லா எபிசோட்ஸும் கேட்கணும்னு லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா எல்லா எபிசோட்ஸும் கேட்பேன். முடிஞ்சா ஃபீட்பேக் கொடுக்குறேன். பாட்காஸ்ட்க்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல் ஆர் லாங் டேர்ம் கோல் வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பாட்காஸ்டோட நேம் நல்லா இருக்கு. கீப் ராக்கிங் கைஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஷார்ட் டேர்ம் கோல் வந்து ஒரு நல்ல எடிட்டர் தேடிங்கிறோம், கிடைச்சா நல்லா இருக்கும். லாங் டேர்ம் கோல் வந்து மானிட்டைஸ் ஆகணும், அவ்வளவுதான். லாங் டேர்ம் கோல் பாட்காஸ்ட மூடிட்டு போகணும். மூடணும்னா நம்ம மூடக்கூடாது. நான் தொழில விட்டுலாம்னு நினைக்க தங்கராஜ். விடணும்னா நம்மளா விடணும். வா பனிமணி மாடா கோயில உட்காந்து சத்தியம் மட்டும் 2 பேர் விட்டுறலாம். இன்னொருத்தனுக்கு பயந்தரா விட்டுறா இருக்க கூடாது தங்கராஜ். இது எந்த படத்துங்க அது வரும்? சிங்கம் 2யா? ஜாங்கோ பேப்பர் போடலான்னு சொல்லும் போதெல்லாம் இந்த சொல்லுவேன் நானு. தொழில விட்டுறலாம்னு நினைக்கிறேன் தங்கராஜ். வா மாதா கோயில சத்தியம் பண்ணி தொழில விட்டுறலாம். இன்னொருத்தருக்கு பயந்து விட்டுறக்கூடாது நம்ம.
எனக்கு லாங் டேர்ம் கோல் வந்துட்டு அப்பயாவது ஏதாவது அந்த சம்பளத்தை மட்டும் கேட்டு கொண்டு அதான் கேட்க வந்து உன் கையில சம்பளம்னு ஒண்ணு வாங்கிடணும் ஐயா. ஐயா சனாதானம் என்ன சொல்லுது? கடமையை செய் பலனை எதிர்பாராரு. நீ பாட்டு கேஷுவலா சர்காஸ்டிக் பண்ணிட்டு போயிடுற. நிஜமாவே நினைச்சுக்கிறானுங்க. லாங் டேர்ம் கோல்னா லைக் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசா கம்யூனிட்டி பெருசாகி ஒரு கல்ட் மாதிரி ஃபார்ம் ஆனா நல்லா இருக்கும்யா. கல்ட்னா அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல, லைக் ஒரு கல்ட் ஆயிடுவேன். அப்ப வந்து நீ வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு பொண்ணுங்க கூட சுத்தி நிப்ப, நாங்களா உட்காந்து நீ பண்ணுவோம். ஒரு ரூம்ல கேமரா வச்சு உன்னை எக்ஸ்போஸ் பண்றதுல மட்டும் பாடுற அந்த மாதிரி நடிச்சு. என்ன கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன்ங்க இது? அவர் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. அந்த கல்ட் இல்லங்க, இது ஒரு நீ எக்ஸ்போஸ் பண்ணுவ. நித்யானந்தா வெள்ளை வெள்ளையா ஃபிகர் வச்சிருக்கான், அதுதான்டா எனக்கு காண்டா இருக்கு. ஃபாரின் ஃபிகர்ஸா கரெக்ட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. ஓகே, சோ முடிச்சலாம். ரொம்ப நன்றி பிளாக் ரேஞ்சர். Thank you so much for the feedback. அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க எப்போங்க சேலரி தருவீங்கன்னு. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். மோனா எஸ்பிபி கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் அவுட்காஸ்ட் பாட்காஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காரு எனி மணி மேனேஜ்மெண்ட் அட்வைஸ். நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும் தெரியல. ஜாங்கோக்கு தெரியும். எனக்கும் தெரியாதுயா, ஏதாவது சொல்லுங்கயா. மாஃபியஸ் அவர்ட்டனாலும் கேட்கலாம். ஆமா, அவர்ட்ட கேட்கலாம். மாஃபியஸ் வந்து நல்லா சொல்றாரு கொஞ்சம். ஐயா ஆமா, அவர் நல்லா சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சது மார்பியஸ் கூட கையில 2 மாத்திரை வச்சிருக்காருயா. என்ன மாத்திரை தெரியல. மாஃபியஸ் டிபிஏ பாருங்க, அவரும் மாத்திரை வச்சுங்கிறாரு. அவரும் நசுக்குவாரு. ரெட் பில் கிரீன் பில். என்ன கேட்டா வர காசை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, எதுலயா இன்வெஸ்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி படிக்கிறது பெட்டர். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு எப்படினாலும் கிரியேட் பண்றீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு லோன் இருக்கவங்க முதல்ல லோனை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி போயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு இது தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு எப்படி சொல்றது, இதுலலாம் ஏதாவது பாண்ட்ஸ் இல்ல இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க. போதும், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நாங்க உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்போம். ஐயா ஒரு டவுட் எனக்கு. ஐயா திருநிதிக்கு எவ்வளவுயா ஒதுக்கணும் சம்பளத்துல? அப்படின்னா உன்னை ஒதுக்குனா எல்லாத்துக்கும் கரெக்டா வந்துரும் சம்பளம். நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா எந்த அளவுக்கு செட் ஆகும் தெரியல. அவங்க ஏஜை பொறுத்து, அவங்க ஏஜ் வந்து இப்போ ஒரு ரூல், ஒரு 70-25 ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஏஜ் என்னவோ, இப்போ சப்போஸ் உங்க ஏஜ் வந்து 20 இருக்கு, 25 இருக்குன்னா, ஸோ பெட்டர் 25% ஆஃப் த சேலரி வச்சுட்டு மீதி 70% நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. உடனே இன்வெஸ்ட்னா நீங்க சேவிங்ஸ் எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு வராது. நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். இதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டுக்கிட்ட ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நெவர் கீப் யுவர் எக்ஸ் இன் தி சேம் பாஸ்கெட் சொல்லுவாங்க. ஒன்னு ஊட்டுச்சுன்னா மொத்தமா உடஞ்சு நாசமா போயிடும். சோ அத ஒரு 3-4 பங்கு பிரிச்சு டைவர்சிஃபிகேஷனும் பிரச்சனை தான். அதையும் இல்லையா, டைவர்சிஃபை பண்ணிருக்கேன்னா டைவர்சிஃபை வேற ஒரு சோர்சஸ்ல பண்ணிருக்கணும். சிலர் வந்து கோல்ட்ஸ்ல போடணும், சிலர் எஃப்டில போடணும். அது சொல்றேன், டைவர்சிஃபை பண்றது நல்லதுடா. வேற வேற இடத்துல இன்வெஸ்ட் போட்டுக்கணும். டூ மச்னா 1000 ரூபாய் தனியா வேற இடத்துல போட்டுக்கிட்டா அதுவும் மட்டமா இருக்கும். ஒரு 3 மேக்சிமம் 3-4 டிவிஷன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அவ்வளவுதான், அதுக்கு மேல போகக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப இந்த ஃபினான்சியல் இன்ஃப்ளூயன்ஸாக ரொம்ப கேட்காதீங்க. அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசுவானுங்க. மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டை அட்வைஸை வேற அவங்ககிட்ட வாங்காதீங்க. இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அதில் இன்வெஸ்ட் பண்ணு சொல்லுவானுங்க. அதை எதுவும் வாங்காதீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ ஏஐ இருக்குது, எவ்வளோ சேட் இது ஓப்பன் வந்துச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அவங்ககிட்ட பேசுங்க, அவனே நல்லா பதில் சொல்லுவான். அதை வச்சு பேசி நீங்களே நல்லா படிச்சு நீங்களே ஒரு நல்ல முடிவெடுங்க. அதான் நல்லது. கரெக்டாங்கய்யா? நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் 3 மேட்டருங்கய்யா. ஃபர்ஸ்ட் மேட்டர் லைக் நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸ் இருக்கணும் கையில. சர்ப்ளஸ் இருந்தாதான் சேவ் பண்ண முடியும். சேவ் பண்ணாதான் சொல்ல மாட்டேன். எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. எப்பயுமே 2 மாசத்துக்கு சம்பளிக்கிற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. டக்குன்னு வேலை போச்சுன்னா 2 மாசம் சம்பளம் இல்லாம நம்ம டீல் பண்ற மாதிரி இருக்கணும். அதான் மினிமம் ஒரு 6 மாசத்துக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஆனா உங்க மெயின் ஃபோக்கஸ் சேலரி இன்க்ரீஸ் பண்றதுல இருக்கணும். அப்பதான் உங்க கையில சர்ப்ளஸ் இருக்கும். சர்ப்ளஸை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது 3 தான். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்களே போய் தெரிஞ்சுக்கலாம். மற்ற இது இல்ல. ஷூரி ஐயா, ஷூரி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இது
இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா அது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் திமுகவுக்கு நிதி தர சொல்றாங்க. சரி, ஓகே சரி. ஐயோ! எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்திலாம் தெரியாதுங்க ஐயா. ஸோ என்ன அப்டின்னா வந்துட்டு, எதுவுமே தெரியல அப்டின்னா, என்னைய மாரி கோல்டுல வந்துட்டு ஒரு சீட்டு போட்டு வைங்க ஐயா. எனக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவுல இவ்வளோதான். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் இத பத்திலாம் சுத்தமா ஐடியா இல்ல. கொஞ்சம் காசு கிடைச்சா நான் முன்னலாம் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அப்ப நகை சீட்டு போடுவேன். நகை சீட்டு போட்டு அது முடியும்போது ஒரு தோடு கையில வச்சுக்க. அது எப்பனாலுமே வந்துட்டு அந்த கோல்டு ஏன்னா பொண்ணுங்கள பொறுத்த வரைக்குமே, அப்பைலேருந்தே வந்துட்டு இந்த அசைற சொத்துனா அது கோல்டு தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது, அத ஜஸ்ட் ஒரு அடமானம் வைக்கிறதோ, அந்த மாரி வச்சுக்கலாம். பொண்ணுங்கள பொறுத்தவரைக்கும் அந்த கோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு, அதுதான் வந்துட்டு அது பாதுகாப்பே. அதுல நெறைய மாற்று கருத்துகள், முரண்கள் இருக்கு. ஆ பட் இருந்தாலும் என்னன்னா கேட்டா, ஒரு எதுவுமே இல்ல அப்படின்னா, இப்போ அந்த Paytmல கூட அந்த கோல்டு டிஜி கோல்டு என்னமோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. சும்மா ஆமா. 10, 10 போட்டு இன்வெஸ்ட் பண்ற மாரிலாம் கூட இருக்கு. ம். எதுவுமே ஐடியாவே இல்லன்னா, தயவு செஞ்சு ஒரு நகை சீட்டு போடுங்க. காயின் மாரியாவது எனக்கு கோல்டு பாண்ட்ஸ் பத்தி எனக்கு தெர்ல. இந்த ஆபரண நகை அப்டின்னா வந்துட்டு அது இதா போயிடும். செய்கூலி சேதாரம் அப்டின்னு நெறைய போகும். ஆ அதெல்லாம் வேணாம் அப்டின்னா காயின எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் காயின் நீங்க உண்டாயா பெரிய தொல்லை பண்ணுவானுங்க. காயின் அதுவும் ஆமா. விற்கனாலும் வாங்க அது பண்ண ஒண்ணும் மாட்டானுங்க. பிரச்சனை இல்ல. அடகு வச்சாலும் வாங்க மாட்டானுங்க. ஓ! இன்னொன்னு அப்படியா? பிரச்சனை என்ன அப்டின்னா ஆமா. காயின நீங்க அடகு வச்சா வச்சுக்கோங்களேன், அந்த ரேட்ட ரொம்ப கம்மியா எடுப்பாங்க. ஏன்னா, அவன் சொல்லுவான், "இது ஓ! ஜுவல்லரி கிடையாதுங்க. இத என்னால விக்க முடியாது." ஓகே. சோ நீங்க வந்து அது ரொம்ப ஒரு ரொம்ப கம்மி பிரச்சனை. ரேட்டுக்கு கேட்பானுங்க காயின்ஸ்லாம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த நகை விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த செய்முறை செய்வாங்கல்ல. நம்ம முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 பவுன் நகை என்ன, இப்போ 1 பவுன் நகை என்ன? இப்போ வந்து 1 1.20 ஆயிடுச்சு 1 பவுன் அப்படிங்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அது எப்படி இருந்துச்சு? ஒரு என்ன எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 50, 60, ரூ. 45,000 அந்த மாரி தான் இருந்திருக்கும் 1 பவுன் அப்படிங்கிறது. ஆனா, இப்ப சொந்தக்காரவங்களுக்கு திருப்பி செய்யும்போது அதே 1 பவுன் செய்றோம். இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் பட் இது அதிகமா தான் இருக்குங்கும்போதுட்டு, இப்ப என்ன பண்றாங்கன்னா, காயின் எடுத்து வைக்கிறாய்ங்க. 1 பவுனுக்கு நான் காயின் எடுத்தேன். ஆபரண தங்கம்னு போயிட்டதுனால தானே நமக்கு செய்கூலி சேதாரம்னு அவ்ளோ போயிருது. செய்முறைக்கு ம். செய்முறையாச்சுன்னு இப்படி கொஞ்சம் டீல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஏன்னா ம். நம்மளால செஞ்சு மாளல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு போயிட்டுருக்கு. அ என்ன மாரி சும்மா 0 நாலேட்ஜ் இருக்கிறவங்க அப்படின்னா, கோல்டுல போட்டுருங்க. ஒரு சீட்டு ஒரு 2 சீட்டு போட்டுட்டு, சீட்டு முடிஞ்சோனே ஒரு நகை வாங்கி, அ அத கழுத்துல போட்டுட்டாலும் சரி, பேங்க் லாக்கர்ல வச்சாலும் சரி. என்ன கேட்டா கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பெட்டர்ன்னு சொல்லுவேன். அவ்வளோதாங்கய்யா எனக்கு தெரிஞ்சது. எங்கயா அதான் இதுக்கு தனியா எபிசோட் கூட போடலாம். நம்ம எல்லாருமே நம்ம தான் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். தனியா முடிஞ்சா பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி எபிசோடும் போடலாம். சரி, அடுத்த அவ்வளோதான் கொஸ்டின். கொஸ்டின்ஸ் எல்லாம். வாங்க அவ்வளோதானா? கேட்டு இதுதான் வந்துச்சே மொத்தமா. சொல்லுங்க, என்ன கேள்வி? அந்த செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்க வந்துட்டு எப்படி வந்து ஜெயிச்சாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா, இவங்க மேலலாம் நெறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்துமே இவங்க பெரி அ பிடிஆர்லாம் தோத்துட்டாரு. பட் இவங்க 2 பேரும் எப்படி ஜெயிச்சாங்க? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுவா? அது Okay. தெரியல. ஏன்னா அப்படி ஜெயிக்கிறனால தான் அவங்க செந்தில் பாலாஜி, சேகர் பாபு ஐயா. டேய் வா. இல்ல ஜாங்கோ இப்ப மொபேஸ்ன்னு சொல்லுவா, "டேய் லூசு பையன் மாரி பேசுறீங்க." அதுதான் எனக்கு அந்த கெட்ட சீமான், "ஏய் போடா லூசு. இல்ல ஏய் நீதான்டா லூசு." இப்போ இல்லையா, ஏன் அப்படி சொன்னோம்னா லைக் பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா லைக் செந்தில் பாலாஜி ஒரு நார்மலான ஆள் இல்ல. அந்த ஆள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சித்தார்த் அபிமன்யு மாதிரிங்கயா. அந்த ஆளோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் இன்னைக்கும் லைக் கட்சி தாவியும் திமுகல போய் ஒரு ஒரு வளமான இலாக்காவை வாங்கி ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுதுன்னா லைக் அந்த ஆளோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்துக்கோங்க. செந்தில் பாலாஜி ஆகட்டும், லைக் சேகர் பாபு ஆகட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணா வளர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டானுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த தொகுதியை எப்படி லைக் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, எப்படி கரெக்டாக காசு கரெக்டாக எல்லா வீட்டுக்கும் போய் சேர மாதிரி பார்த்துக்கிறது, அங்கே இருக்கிற பவர் டைனமிக்ஸ் இதெல்லாம் பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அதுவும் செந்தில் பாலாஜி அதுலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். அந்த ஆள் நம்பி ஒரு ரீஜனையே தருவாங்க. வடக்கு மண்டலத்தையே லைக் பொறுப்பாக போடுவாங்க. அதிமுகவில் இருக்கும்போது சரி, இப்போ திமுகவில் இருக்கும்போதும் சரி. ஸோ இவங்கெல்லாம் லைக் அந்த ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஷ்ரூடான பாலிட்டிஷியன்ஸ் இவங்கலாம். அது ஒரு மெயின் ரீசன் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த தொகுதியிலலாம்.
செந்தில் பாலாஜிக்கு அதனால தான் கட்டம் கட்டுனாங்க. அவர அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும். எத்தனையோ மினிஸ்டர் இருக்கும்போது இவர ஏன் டார்கெட் பண்ணணும்? பிகாஸ் அவர் ஏரியால அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அதான் அது வந்து ஒரு ஒரு தப்பான சப்போர்ட்டிங் வேல ஸ்ட்ராங்கான ஆள் இவனுங்கலாம். ஒரு வில்ல மாரிங்கயா கிட்டத்தட்ட. அந்த எப்படி முத்துப்பாண்டி கோட்டை மாதிரி மதுரை எப்படி முத்துப்பாண்டி கோட்டை அந்த மாதிரி இவனுங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஜனலா ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுல 2 பேர். இப்ப கே நேருவும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க ஐ திங்க் நீங்க சொல்ற ஆமா கரெக்ட் தான். அவங்க லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே ஆயிட்டீங்க. சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போலாம். யார் இந்த கவுன்சிலிங்? ஐயோ நான் பேர் சொல்லணும்ல. பேர் அதுலயே சொல்லிடாதீங்க. போட்டிருக்கு பாரு. பேர் சொல்ல வேணாம். ஓகே. ஆமா. இல்ல இவரு இவரு சுதர்ஷன் அவரு கேட்டிருந்தாரு. ஓ ஓகே ஓகே. அவர் வந்து சாரி அவர் பேர் வந்து சுதர்சங்கர். லாஸ்ட் ஃபினாலேயும் இதான் குழப்பிச்சு வாய். சுதர்சன் சனாகாஷ் சுதர்சன் ஆகாஷ். சாரி சுதர்ஷன் நம்பரே. ஆகாஷ். யோ என்னது? சுதர்சன் ஆகாஷ் அது. சாரி ஐயா, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. சுதர்ஷன் ஆகாஷ் சாரி. அவர் கேட்ட கேள்வி இது ஒண்ணுதானே மோனா? ஆமாங்க ஐயா. அது கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்ததுல்ல அத படிங்க. மார்ஃபியஸ் ரெக்கார்டிங் வரமாட்டாரு. அசிங்கமா வாசிக்கிறீங்க. நார்மலா வாசிங்க. ப்ளீஸ் வாய்ஸ் மாடுலேஷன் வேண்டாம். சொல்லுறேன். எஸ் சால்வன் எபிசோட்ல மார்ஃபியஸ் பெர்ஸ்பெக்டிவ் யூசுவலா இல்லாம அவுட் ஆஃப் பாக்ஸா இருந்தது. ஏன்னா மார்ஃபியஸ் ரெக்கார்டிங் வர சொல்லுங்க. வரலன்னு சொன்னா மயக்க மருந்து கொடுத்து கோணில கட்டி கடத்தி வந்தாவது ரெக்கார்டிங்ல பேச வைங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. கேட்டீங்களா மாபியாஸ் ஐயா? அந்த ப்ளீஸ மட்டும் ஐயோ லிட்டரலா இது வந்து என்ன வெர்ஷன்னா விஜய் மாமா படமே போட மாட்டாங்க. டேய் நீ பொத்ரா நீ டேய் வந்துட்டான்டா இவன் விஜய் மாமாவை தூக்கினேன். ஐயா லிட்டரலா அதான் அப்படிதான் இருக்கு. நல்லா அந்த மாடுலேஷனை பாருங்க. விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் அது என்னையா பதில் சொல்லியா மார்ஃபியஸ்க்கு தானே சொல்லு. ஏங்க ஐயா வரமாட்டீங்க மார்ஃபியஸ் ஐயா? ஐயா நான் எங்க வரல. இத பாருங்க இன்னைக்கு எபிசோட் வந்திருக்கேன். இன்னைக்கே வந்ததே அது நானே கொன்றோம் ஐயா உன்னைய ஒரு வாட்டி கூப்பிடுவேன். 21 அங்க 22 முடிய முடியாதுங்க அந்த ஆளு. சரி கூப்பிட்டு ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. போயிட்டு சாட்டர்டே நைட் ரெக்கார்ட்னா சாட்டர்டே கால் பண்ணா எடுக்க மாட்டாப்புல. சாட்டர்டே நைட்டு ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. சண்டே அவரா கால் பண்ணுவார். என்னடா சாட்டர்டே கால் பண்ணியிருந்தா சண்டே கால் பண்ணுவாரு. என்ன கால் பண்ணியிருந்தேன்னு. இல்ல ப்ரோ அந்த ரெக்கார்டிங் நேற்று ரெக்கார்டிங் போட்டீங்களா? சொல்லவே இல்லை கூப்பிடவே இல்லை பார்த்தியா அப்படிங்கிறேன் அந்த மனுஷன். ஓகே இது மட்டும் ஷார்ட்டா இருக்கு. அதை மட்டும் கேட்டுக்கிறேன். What do you think of the new youth voters who have dethroned the Dravidian politics and their vote bank completely? Top of the MLAs not even going for election campaign but winning in those constituencies. And many okay so question முடியல sorry and many have not even given money to the constituency members. The basic election norms have been broken by the stardom of the TVK. ஓகே தானே? நான் சொல்லிட்டா அதுக்கு ரீசெண்டா ஆடவன் படம் மறுபடியும் கலைஞர் டிவில போட்டாங்க. உட்காந்து பார்த்துருந்தேன். அந்த படம் அங்கதான் காப்பி ரைட்ஸ் இருக்கு. ஓகே சாட்டலைட் ரைட்ஸ் அங்க இருக்கு. பார்த்துருந்தேன். பிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு சின்ன பையனுக்கு சூர்யா மூஞ்ச ஒட்ட வச்சு வியர்டா ஒரு அனிமேஷன் பண்ணிருப்பானுங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. அப்ப சூர்யாவோட ஃப்ரெண்டு அப்பா ஏதோ கேஸ்ல மாட்டிருப்பாரா. அதுக்கு இந்த அப்பா சூர்யாவோட அப்பா தான் ஜட்ஜு. அந்த மாத்தி ஏதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைனிங் டேபிள் ஆர்கியூமெண்ட் வரும். சூர்யா அப்பா சிம்பிளா ஒன்று பண்ணாரு. ஏஞ்சி ஆட திரும்பி போலின்னு ஒண்ணு வச்சு சொல்லுவாரு. உனக்கு என்னடா வயசாகுது உனக்கு 5th ஸ்டாண்டர்டு தம்மா தூந்து இருந்துக்குன்னு எனக்கு சொல்றியா நீ என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு. இத்தனை வருஷம் நான் உட்காந்து என்கொயரி பண்ணி நான் கேஸ் எழுதுறேன், நான் விசாரிக்கிறேன், நீ சொல்றியா அவனுக்கு சொல்லு 2வது போலின்னு ஒன்று வைப்பாரு. எனக்கு அதை பார்க்க போனா சோணும் சில டைம்ஸ். சரி ஓகே சம்டைம்ஸ் வி நீட் டாக்ஸிக் பேரண்டிங் ஃபார் தமிழ்நாடுன்னு. சரி விடுங்க சும்மா சொன்னேன் ஏதோ. ஓகே நெக்ஸ்ட் போங்க. அடுத்த கொஸ்டின். சோ புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்க. சரி நீங்க சொல்லுங்க. சரி நான் கொஸ்டினே சரியா கவனிக்கலையே என்ன சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அண்ட் யங் வோட்டர்ஸ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஆடவன் படத்துல ஒரு அருமையான ஒரு காட்சியை சொன்னேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? போடா போடா அப்படிங்கிறது ஜென்சி டு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். ஹலோ சாரி
நம்ம திரும்பி திரும்பி ஒரே தப்பு தாயா பண்றோம். ஓட்டர்ஸ ப்ளேம் பண்றோம். ஓட்டர்ஸ் என்னைக்குமே ப்ளேம் பண்ணல. பேச்ச இல்ல கேட்டு சின்ன பசங்க பேச்ச கேட்டுலாம் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக சொன்னேன். யூத் ஓட்டர்ஸ் தான் சொல்றாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு லைக் என்னைக்குமே கலைஞர் பார்க்காத தோல்வி இல்ல. ஸ்டாலினை விட கலைஞர் அதிக தோல்வி பார்த்திருக்காரு. ஆனா என்னைக்குமே அவர் வந்து பீப்புள ப்ளேம் பண்ணது இல்ல. ஆனா கலைஞர் ப்ளேம் பண்ணல, நான் பண்ணுவேன். இல்ல அதுதான். அது வந்து எங்க திமுக மிஸ் ஆகுதோ அது இங்கதான். பீப்புள ப்ளேம் பண்றது அது பேக் ஃபயர் ஆகும். அது இவனுக்கு தெரியாம திரும்ப திரும்ப பண்றாங்க. குளத்தூர் ஆளுங்களை ப்ளேம் பண்றது, தமிழ்நாடு ஆளுங்களை திமுக ப்ளேம் பண்றோம். அதுக்கு என்ன இப்போ சின்ன பசங்க பேச்ச ஏன்னா கேக்குறீங்கன்னு கேக்குறா, இது ஒரு குத்தமாயா? ஆடவர் படத்துல மாதிரி உனக்கு என்ன வயசாகுது, நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியாரா சொல்லிட்டு பேச்ச கேட்காதீங்கதான் சொல்றேன் நானு. இல்லைங்க விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டேன்னு கேட்டா அவரு உனக்கு ஏன் வயசானு உனக்கு ஒரு வயசாவதே நீ வந்து டம்மட்டுண்டு பசங்க பேச்ச ஏன் அப்ப சின்ன பசங்க பேச்ச கேட்டு யாரோ ஓட்டு போட்டா அந்த ஒரு பர்சன் சொல்ல தவிர இந்த தோட்டத்துக்கான ரீசன் சொல்ல நானு. அப்படி ஓட்டு போட்டாங்களா அவங்கள நான் சொல்றேன். அவங்கள கூட குற்றம் சொல்லக்கூடாது நானு. இல்ல இவங்க என்ன கேக்குறாங்கன்னா யூத் ஓட்டர்ஸ் ஏன் அப்படி பண்ணாங்க, இது எல்லாமே உடைஞ்சிருக்கு. லைக் காசுக்கு பணம் தரச்சு இப்ப ஓட்டுக்கு பணம் தர்றது உடைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவங்க டிவிக்கே கொடுத்துருக்கானுங்க. ஐயா இதுல ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். டிவிக்கேவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா லைக் ஓவரால் தமிழ்நாட்டுல அது ஃபெயில் ஆயிருக்கு மணி ஃபார் ஓட்டு. இல்லையா ஒரு ட்வீட் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து நீங்க ரொம்ப நாளா வந்துட்டு அந்த காசு மொத்தமாலாம் வந்துட்டு காசு கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிலாம் கொண்டு போயிட முடியாது. வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. நீங்க 1000 10,000 கொடுங்க. நீங்க சொல்ற கட்சிக்கு கண்டிப்பா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷன்ல 5000 10,000 அப்பனா ஏன் பெரம்பூர்ல தோக்கலையா விஜய்? பெரம்பூர்ல எல்லாம் ஒரு தலைக்கு 10,000 கொடுத்தா சொல்றாங்க. 75 கோடி இறக்கிருக்காங்க டிஎம்கே பெரம்பூர்ல மட்டும். ஐயா முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இது உடைஞ்சிருக்கு ஒத்துக்கோங்க. நீங்க அது இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் 10,000 ஒத்துக்க மாட்டேன் நானு. 10,000 ஒண்ணும் வரல. தெரியல அப்படி சொல்றானுங்க. 75 கோடி இறக்கிருக்காங்க பெரம்பூர்ல மட்டுமே. என்ன சொல்றாங்க 2 கோடி நீ பார்த்த ஆமா 2 கோடி அந்த மாதிரிதான். 10,000 இறக்கல என்னையா சொல்றீங்க? ஐயா டிவிகே காரங்களும் அந்த சில தொகுதியில பணம் கொடுத்தாங்கன்னு தான் வந்துச்சு நியூஸ். பட் ஆனா ஓவரால் தமிழ்நாட்டுல அவங்க தரல. இது வந்து ஒரு ஹெல்த்தியான மேட்டரா தான் நான் பாக்குறேன். ஈவன் தோ லைக் அது நல்ல விஷயம் தான் ஐயா. காசுக்கு இப்ப இதுக்கப்புறம் தர மாட்டாங்க. அது இப்போ டிஎம்கே சரி ஆமா கொடுக்க மாட்டானுங்க. அந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. நல்லதா இதுவா இனிமேல் கொடுத்தா வேலைக்கு நம்ம கேம்பெயினுக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க தெரிஞ்சு. அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அப்புறம் தொகுதிக்கு போகாமலே ஆனது ஒரே ரீசன் விஜய் தான். விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கேடாடியா மக்கள் இல்ல தப்பான இதுதான். அது தப்பு. இது கேண்டிடேட்ஸ் பார்க்காம விஜய்க்காக ஓட்டு போடுறது அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி அது சிஸ்டமே அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு தொகுதியில வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம் போறப்ப சரி வாங்க எம்எல்ஏ போய் பார்க்கலாமா, எங்க யாரு எம்எல்ஏன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நெச்சத்துல இருக்கு. அதுதான் அது தப்பு தான். பட் ஆனா இந்த ரீசன் வந்து இதுதான். ஏன் இப்படி பண்ணிருக்காங்கன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க. அதான் பேசிக் எலெக்ஷன் நார்ம்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கியா. உண்மையா இது கேஸ்டும் உடைஞ்சிருக்கு, ரிலிஜனும் உடைஞ்சிருக்கு தான் நான் ஒத்துப்பேன். ஆனா இவங்க அந்த இன்டென்ஷன்ல நின்னாங்களான்னு கேட்டா அப்படி இல்ல. இல்ல அதுவே ஒரு ஃபேக் நியூஸ் சொல்லியிருந்தாங்க. டிவிக்கு வந்து இது சொல்லு பட்டியல் இனத்தோட ஜெனரல் தொகுதி நிக்க வச்சிருந்து ஏதோ ஒரு பேஸ் தானே சொல்லிட்டு. ஆமா ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். பட் ஆனா ஒரு இடத்துல மட்டும் நிக்க வச்சாங்க. அதுல எப்படி கேஸ்ட் உடைஞ்சிச்சுன்னு தெரியல எனக்கு. இல்ல எப்படின்னா லைக் இவனுங்க பண்ணது பிளான் பண்ணது இவனுங்க பண்ற அதே சோசியல் இன்ஜினியரிங் தான். எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கேஸ்ட் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டா நிறுத்திருக்கானுங்க. பட் ஆனா பீப்புள் ஓட்டு போட்டது அதை பார்த்து போடல. முக்காவாசி இடத்துல விஜய்க்காக மட்டும் தான் போட்டிருக்கானுங்க. அங்க ரிலிஜனும் உடஞ்சிரு கேஸ்டும் உடஞ்சிருக்கு. ஆனா இவனுக்கு இன்டென்ஷன்லாம் உடைக்கல. இது வந்து லைக் பை நேச்சர் பீப்புளே பண்ணிருக்காங்க. இது அந்த வகையில நல்ல விஷயமா தான் தெரியுது பார்க்க. ஓகேங்க இதான் அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் பேசாச்சுல ஒன்றும் விடல கொஸ்டின்ஸ்லாம். ஷூரி கொஸ்டின் அவாய்ட் பண்ணிட்டீங்க. சரி போங்க. கொல்ல போறேன். ஓகே சரி அப்போ வந்து லைக் சின்னதா நம்ம டாபிக் பேசிடலாமா? ஓகே 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 ரொம்பலாம் இல்லைங்கயா. அவங்கவுங்க லைக் நம்மளோட ஃபேவரட் மூவிஸ் அதை பத்தி பேசணும். ஓகே ஜஸ்ட் டீடைலா இல்ல என்னென்ன ஃபேவரட்டான மூவிஸோ அதை மட்டும் சொல்லலாம். மார்ஃபிஸ் தான் பேசவே மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மார்ஃபிஸ் தூங்கிட்டாரா? சுத்தம் மார்ஃபிஸ் ஐயா என்னன்னே தெரியாதுயா. என்னையா பேசுறது?
ஃபேவரட்டான அன்பே மூவிஸ் சிவம் பத்தி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. அன்பே சிவம், தம்பி, பயாண்டி குடும்பத்தார். ஹலோ தம்பி அணிலு, உங்க அண்ணனை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப பண்றீங்க. அணில் கறி போட்டுருவேன். பார்க்க மாட்டேன். சொல்லுங்க bro. இல்ல அதான் அணில்களின் தொல்லை ரொம்ப அநியாயமா அது போயிட்டு இருக்கு. சொல்லியா மூவிய சொல்லியா என்னது என்ன சொல்லணும்? ஃபேவரட் மூவிஸ் ஐயா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவினா இந்த இங்கிலீஷ் சாரி இது ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஐயோ படம் பேரே மறந்து போச்சே எனக்கு. கதைய சொல்லு, நான் பார்த்துருந்தா சொல்லு. ஐயா மேட் மேக்ஸ்யா சாரியா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடியா. ஓகே ஓகே 1 and 2 ரெண்டுமே ப்ரோ. அது ஓல்டு வெர்ஷன். எனக்கு இது அவ்வளவா நான் ஓல்டு வெர்ஷனை வந்து அவ்வளவா இது பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அவ்வளவா நம்ம யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டாம் ஹார்டி நடிச்ச ஒரு வெர்ஷன் ஒன்று வந்துச்சு ரீசெண்டா. அது வந்து ஐ மீன் 2000s சொல்றேன். ஸோ அந்த வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ரீசன்னா ஒரு வருஷம் முன்னாடி மேட் மேக்ஸ் ஃபியூரியோசான்னு சொல்லிட்டு. ஃபியூரியோசா இல்ல, ஃபியூரியோசா வந்து ஃபியூரியோசாவோட கதை அது. நான் ஃபியூரியோசாக்கு முன்னாடி ஒரு மேட் மேக்ஸ் வந்துச்சு. அதனாலதான் ஃபியூரியோசாவை பத்தி கதையை எடுத்தாங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அந்த வெர்ஷன் தான் நான் சொல்றேன். அது வந்து அது ஏன் எனக்கு பிடிக்கும்னா இந்த அது 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 எல்லாருமே வந்து ஒரு இதுவா பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆஃப்டர் மேத் நடந்த ஒரு வேர்ல்டு எப்படி இதுவாகுது. நான் வந்து அது எப்படி பாலிடிக்ஸ் அதுல எப்படி இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலா நம்ம ரியல் வேர்ல்டு இன்சிடென்ட் மாதிரி நான் பாக்குறேன். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இவன் இருப்பான், அந்த ஃபியூரர்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து பார்த்தனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல தண்ணி வரும். அவன் அந்த தண்ணியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த தண்ணியை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரையுமே அவன் வந்து அந்த ஊர்னா எப்படி சொல்றது, அந்த அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் அந்த பர்ட்டிகுலர் ரீஜன்ல இருக்கவங்க வந்து அவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துப்பான். அதே மாதிரி வந்து அவனோட பிரதர்ஸ் அவனோட இதெல்லாம் வந்து அதுல வந்து எப்படி இருக்கும்னா அவன் ஹெல்தியான ஒரு ஆஃப் ஸ்பிரிங் இது பண்ணணும்னு சொல்லி அவன் நினைக்கிற எல்லா லேடிஸையும் வந்து இது பண்ணி வச்சிருப்பான். அவன் சாரி நான் இது பண்ணியிருப்பான்னு சொன்னது வந்து அந்த அந்த ஊர்ல இருக்க விமன், அந்த பிரிட்டியா இருக்கிற விமன் எல்லாம் வந்து ஹெல்தியா இருக்கிற விமன் எல்லாம் இவன் வந்து என்ன பண்ணுவான், ஹெல்தின்னு இல்ல பட் பிரிட்டியா இருக்க விமனை வந்து இவனோட இடத்துக்குன்னு கூட்டு போவான். இவங்க வந்து ஹையர் ரீஜனா வச்சிருப்பாங்க. இங்க யாராலையும் மேல ஏற முடியாது. மேலதான் வந்துட்டு எல்லா அந்த ஃபுட் சப்ளைஸ் அங்கதான் கல்டிவேட் பண்றது, வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். அங்க ஒரு பைப் மாதிரி ஒண்ணு வச்சு இவன் வந்து அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தண்ணி ஊத்தின்னு இருப்பான். சோ அவன் எவ்வளவு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு தான் தண்ணி போகும். அவனா தண்ணி கொடுப்பான் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி அந்த லேடிஸ் எல்லாம் வந்து அவன் என்ன பண்ணிருப்பான்னா அவன் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ற மாதிரி இவன் வந்து ஹெல்தியா அவனுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கூட எப்படி சொல்றது இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது, அவங்கள வந்து அவன் ஒய்ஃப்ஸா எடுத்து அவங்கள வந்து ஒரு செக்யூர்டான ஒரு எப்படி சொல்றது, தே ஆர் நாட் ஆப்ஜெக்ட்ஸ் பட் அவங்கள ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அவங்கள வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் வால்ட்ல போட்டு அடைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய லேடிஸ் கிட்ட இருந்து பிரெஸ்ட் மில்க் ஐ மீன் எடுத்து அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பான் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைங்க ஹெல்த்தியா வளரும். அதே மாதிரி அவனோட பிரதர்ஸ் அந்த மாதிரி அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வந்து அவன் பக்கத்து பக்கத்து ரீஜனுக்கெல்லாம் வந்து லீடர்ஸா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதுல ஒரு ஒரு எப்படி சொல்ற ரீஜன் வந்து இந்த புல்லட் ஃபார்ம்ஸ் எல்லாம் புல்லட் ரீஜன் அதான் புல்லட் ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க தான் வந்து புல்லட் எல்லாம் கல்டிவேட் பண்ணி இவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எப்படி சொல்லுது மட்டமான ஒரு ஏரியா அது வேஸ்ட்லேண்ட், அந்த இடத்துல ஒண்ணுமே கல்டிவேட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு இதை வந்து மைண்ட்லயே விதைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இதுவும் ஆகாது. ஏன்னா அது ஒரு பாலைவனம். ஆஃப்டர் மேத் நடந்த ஒரு இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் அன் ஒரு எக்ஸ்ட்ரீம் வார் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வேர்ல்டு. அந்த இடத்துல இவங்க சர்வை பண்றதுல இவன் அந்த பாலிடிக்ஸ் கொண்டு வந்து எப்படி அந்த ஊரை வந்து ஏமாத்திருப்பான், அந்த ஊரை வந்து எப்படி அவனை கீழே வச்சிருப்பான், அவன் வந்து என்னென்ன பண்றான் அப்படிங்கறது அந்த கதை. ஸோ இது வந்து ஆக்சுவலா நம்ம ரியல் வேர்ல்டுல எப்படி அந்த பாலிடிக்ஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத அது ஒருவேளை நீங்க இதுவா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் அந்த படம் அப்படிதான் பாக்குறேன். ஸோ எனக்கு அதனால அந்த அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லையா அந்த படத்தை இல்லையா உங்க வாய்ஸ் அதான் அந்த படத்தை தேடிங்க. நானும் அந்த படம் பார்க்கல. அதான்
நான் மோனா பார்த்துட்டேங்க. ரொம்ப செம்மையா படம் அது. இருக்கு. அந்த மேட் ஃபைட் மேக்ஸ் பார்த்து சீக்வென்ஸ்க்காகவே பார்க்கலாம்யா மேட் மேக்ஸ்லாம். நல்லா அதான் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். அது செம தரமான ஒரு ஃபைட் சீக்வென்ஸ். அது அது அந்த மனுஷங்கள எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பான்னா, அது வந்து அந்த அதான் நான் சொன்னேன்ல, நான் ஸ்டார்ட்டிங்ல நம்ம விஜயண்ணாவுக்கு அடிக்கும்போது கூட ஒண்ணு சொல்லியிருப்பேன். அந்த இக்னரன்ஸ் தான் ஒரு முக்கியமான ரீசன் அவரு வர்றதுக்குன்னு சொல்லி. இந்த படத்துல அந்த இக்னரன்ஸ் என்ன என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா, இவன் வந்து எப்படி இது பண்ணியிருப்பான்னா, அ இவன் வந்து இங்கிலீஷ்கார பிஜேபிக்காரன்னு வச்சுக்கோங்க. சோ இவன் வந்து வால்ஹாலான்னு ஒரு ஒரு இடத்த வந்து வால்ஹாலா இஸ் நத்திங் பட் இட்ஸ் a நார்டிக் ஐடியாலஜி ஆஃப் ஹெவன். ஒரு ஹெவன்னு சொல்ல முடியாது. பேசிக்கலி வேர் வாரியர்ஸ் வில் கோ அப்படிங்கிற மாரியான ஒரு இது. அங்க வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே இது இருக்கும். பசியே எடுக்காது. யுல் பி ஹாப்பி, பீஸ்ஃபுல் அந்த மாரி. ஆனா அங்க வந்து வெறும் வாரியர்ஸ்க்கு மட்டும் தான் இது. அதாவது போர்ல செத்தவங்களுக்கு. புறமுதுகு காட்டாம அவங்க போர்ல நிண்டு ஜெயிச்சாங்களோ, தோத்தாங்களோ பட் போர்ல செத்துருக்கணும் நீங்க. போர்ல செத்துருந்தீங்க அப்படின்னா, யுல் பி அசைன்ட் அ பிளேஸ் இன் வால்ஹல்லா. சோ அந்த மாரி ஒரு இது. அந்த மாரி அவன் ஒரு வந்து இடத்த வீர வந்து இவன் மரணம் அடைஞ்சிருக்கணும். அவன் சண்டை ஆமா. போட்டு வீர மரணம் அடைஞ்சாரா வேல்ஹாலா போக முடியும். அது அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். இவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, வேல்ஹாலான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இவன் வந்து காட் மாரி இவனே ப்ரமோட் பண்ணியிருப்பான். நான் வந்து ஐ வில் பெர்சனலி ரைட் யூ தேர். நான் உன்ன பெர்சனலா கொண்டு அத நம்பி நெறைய பேர் உயிரும் குடுப்பானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பண்றீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் லிட்டரலி தட்ஸ் தி ஆக்சுவல் ஃபேக்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இதுதான் நம்ம நம்மள நம்ம வந்து பாத்துக்கிறதே கிடையாது. நம்ம எவனையோ ஒருத்தவன வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவன் மேல வந்து அவன் மேல இருக்கிற ஒரு ஆசையோ ஏதோ ஆசை இன் த சென்ஸ் நாட் இன் ராங் சென்ஸ். அவன் மேல இருக்க ஒரு பிடிப்போ ஏதோ ஒண்ணு இருக்கும்ல. அத வந்து அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்கோம். குளோரிஃபை பண்றோமா அவன ரொம்ப அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஒரு இது தோணல். அத வந்து ஆக்சுவலா அது காமிக்கவும் செஞ்சிருப்பாங்க. ஒருத்தவன் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருமே அது ரெகுலரா பண்ணிருப்பாங்க. அவங்க உயிர வந்து தியாகம் பண்ணுவாங்க அவனுக்காக. ஆனா அவன் வந்து அவ்வளவு பெருசாலாம் அவங்கள எடுத்துக்கவே மாட்டான். அவன் அவ்வளவு பெரிய இதுவே கிடையாது. இம்மார்டன் ஜோ அவன் பேரு. பட் அவன் பெரிய இதெல்லாம் கிடையாது அங்க. அவன் காடும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஊர ஏமாத்தி ஒரு ஒரு அந்த ஊர் மக்கள வந்து இக்னரண்டாவே வச்சிருப்பான். அவங்கள வந்து அதான் இந்த வேல்ஹாலா கூட்டிட்டு போறேன். எனக்காக நீ இது பண்ணு. அதாவது எப்படி சொல்றது? சாகுறது அந்த மாரி சொல்றேன். அவனுக்காக போய் அவனோட அசைன்மென்ட்ஸ் முடிக்கிறது. இதெல்லாம் பண்ணா அவங்கள ரேங்க் ஏத்துவான். அந்த ரேங்க்க்கு ஏத்த மாரி அவங்க வந்து டியூட்டிஸும் இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே பெர்சனலா இது இப்படிதான் நம்மள டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. பைஃபர்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டைவர்சிஃபை இல்ல, பைஃபர்கேட். அதான் ஆக்சுவலான இது. ஸோ பைஃபர்கேஷன் எப்படி சொல்றது? உங்கள பிரிச்சு வைக்கிறது. 2ஆ பிரிக்கிறது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரிச்சு வச்சிருக்காங்க நம்மள. அததான் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பான். அதுல ஒருத்தவன் மட்டும் அவனுக்கு புரிஞ்சிரும். ஆனா பாவம் புரிஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவனும் செத்து போயிடுவான் அந்த வரக்கல. பட் அதுதான் ஆக்சுவல் இது. நீங்க அது சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்ணும்போது இட் பி லைக் டூ லேட் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த பெட்டர். ஓகே. அந்த ஒருத்தருக்கு புரிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, அவர் நிக்கோலஸ் தானே? ஆமாய்யா, அவங்க ஆமாய்யா. நிக்கோலஸ்ன்னே கண்டுபிடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுச்சு. இந்த சூப்பர்மேன்ல வில்லனா வருவார்ல இங்க ஒரு மொட்டை. அவனேதான், அவனேதான். அவரேதான். நான் நம்பவே முடியல. அவனா இது அப்புறமா பயங்கரமா எடுத்திருப்பான். ஓகே. லஞ்ச் பாக்ஸ ஓப்பன் பண்றேன். 13 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஏன் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, நம்ம லிசனர் ஒரு படமா? ஆமாங்கய்யா. 2000 அந்த படம். என்னது? 2013. என்ன படமா அது? ஹிந்தி படம்ங்கயா, பாலிவுட். ஆமா. நான் லஞ்ச் பாக்ஸ் படத்துக்கு 2013 போட்டேன். கருமம். ஐயோ ஐயா ஓ! ஐயா, ஆமாய்யா. இந்த ஸ்டோரிய நான் கேட்டிருக்கேன். நம்ம லிசனர் நம்ம லிசனர் வந்து இந்த ஸ்டோரி இந்த மூவி பத்தி ஒரு இது போட்டிருந்தாரு, ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரிக்கு லைக் பண்ணி தான் அப்போ அந்த ஸ்டோரி பத்தி பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னாரு, இதுக்காண்டி இர்ஃபான் வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்துல வந்து வாய்ப்பு வந்துச்சான் நடிக்கிறதுக்கு. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அது வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே இன்ட்ரெஸ்டெல்லரா? அவர் சொல்லியிருந்தாரு. யூடியூபர் இர்ஃபானா? ஏய் சிக், டேய் பைத்தியக்காரா. படத்தோட இவனை சொல்றேன்டா. இர்ஃபான் கான். அவன்தான்.
அதான்யா. இது இந்த கான்செப்ட் என்ன அப்டின்னா வந்து ரைட் பெர்சன் அட் த ராங் டைம். ஓகே, ஓகே. அந்த இதுதான் ஏன் அந்த வைஃப்லாம் லஞ்ச் கட்டி அனுப்புவாங்க. அது ஒரு ஒரு ஒர்க்கர் போய் கொண்டு தருவாங்க ஆஃபீஸ்ல. அதுதானே? தப்பா மாத்திட்டு கொடுத்துட்டாரு. ஓகே, அதாவது ஓகே. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இர்ஃபான் கானுக்கு போயிரும் அது. அது எப்படி டெவலப் ஆகுது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அப்படின்னு நல்லா இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி. ஆமா. அது ஒரு ஏஸ்தட்டிக் மூவி தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து அது கொஞ்சம் பெசங்கிருந்தாலும் அது இன்னொரு லோருக்கு போயிருக்கும். அத ஓரளவு கரெக்ட்டா கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இவரு வந்து ரிட்டயர்ட் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஒரு கரெக்ட் ஃபேமிலி ப்ராப்பரா இருக்கிற ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி குடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ் வந்து மாறி போயிடுது. மாறி இர்ஃபான் கானுக்கு போயிடுது. இர்ஃபான் கான் வந்து இன்னும் 1 வருஷத்துல ரிட்டயரே ஆகப் போறாரு. அந்த ஸ்டேஜ்ல இருப்பாரு. இப்படியே போகும்போதுட்டு அ அவரு எப்பவும் சாப்பிடுற சாப்பாடு இல்லாம இன்னைக்கு சாப்பாடு டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த சீட்டு ஒரு சின்னதா சீட் மாரி வச்சு சாப்பிட்டுட்டு அதுல வச்சு அனுப்புறாரு. அ அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட்டு அந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் தான் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஹஸ்பண்ட் கிடையாது. இது இவரு அப்படின்னு அது ஃபைண்ட் பண்ணிரும். இருந்தா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு திட்டிரும். திட்டிட்டு இருந்தாலும் வந்துட்டு இவருக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சும் லஞ்ச் வந்து அவரு கட்டி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அவரும் வந்துட்டு அந்த லஞ்ச் பத்தி பேசுறது, நெறைய விஷயம் பேசுவாங்க. இது அவங்க பர்சனல் விஷயம். இதெல்லாம் அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கும். அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் தான். ஆ 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்து அப்படியே கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஆ இது இது வந்து இதுல எப்படின்னா வந்து ஒரு பொண்ணோட மெல்லிய உணர்வ வந்து சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து இவங்க கள்ளக்காதல், இலிசிட் அஃபேர்ன்னு கடந்து போயிருவாங்க. பட் ஒரு பொண்ணு வீட்லயே இருக்கா. அவ அவ்ளோ வேல பார்க்குறா. ஆனா அவளுக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆ அப்படியே ஒரு மாரி ஒரு லெவலுக்கு மேல ஃபெட் அப் ஆயிரும். அது ஒரு மிஷின் மாரி ஆயிடுவா. அப்புறம் நடுவுல ஒரு வாட்டி அவ ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ்ஸ துவைச்சிட்டு இருக்கும்போது டிஃபரண்ட் ஸ்மெல் வரும். சென்ட் ஸ்மெல்லு. அப்பயே அவ கண்டுபிடிச்சுருவா அவன் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். ஸோ அதனால தான் இவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றான். என்னங்கய்யா நம்ம ஊர்ல அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருமே அஃபேர்ல இருந்தாளா? அதுல அப்படி காட்டியிருந்தாங்க. இர்ஃபானுக்கு கல்யாணம் ஆயிருக்குமாய்யா? இர்ஃபானுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது. கல்யாணம் ஆயிருக்காதா? ஓகே, ஓகே. இது லஞ்ச் பாக்ஸ், திருமணம் கடந்த உறவு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகம் வருது. ஐயய்ய! திருமணம் கடந்த ஊர்லாம் இல்ல. இது நார்மலா ஒரு கான்செப்ட் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் விட்டீங்களே. அதுதான் லஞ்ச் பாக்ஸ்ன்ற உடனே எனக்கு அவரே சாப்பிட்டாரு. அவரே எடுத்து வாயில வச்சுக்கிட்டாரு. ஐயய்யோ! சாப்பாட்ட சொன்னேன். ஐயா சொல்லலைங்கய்யா. சூரி செம்ம சத்தம் வருது சூரி. என்னன்னா வந்துட்டு அந்த மாரி நோட் பண்ணிடுவா. இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, இதையும் அவள்ட்ட சொல்லிருவா. அதுக்கப்புறம் அவளுமே ஒரு லெவலுக்கு மேல அவ பண்ணலாம் போவா. அதுக்கப்புறம் திரும்பி வந்துருவா. அப்புறம் இதே மாரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் பில்டப் ஆயிட்டே இருக்கும். சரி ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. போயிட்டு இர்ஃபான் கானும் போவான். நல்லா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இவன் வந்து ஏஜ் வந்து 2 பேருக்கும் அதிகம். டிஃபரன்ஸ் ஒரு 20 வயசு டிஃபரன்ஸ் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மீட் பண்ணலான்னு போவான். பட் இர்ஃபான் கான் வந்துட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அவன பார்க்கணும்னு சொல்லிட்டு ஈகரா. அ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்திருக்க மாட்டான். வரலன்னோனே வந்துட்டு மறுபடியும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அனுப்பிச்சிடும்போது லஞ்ச் பாக்ஸ்ல ஆக்சுவலா நான் வந்தேன். உன்ன பார்த்தேன். நீ ரொம்ப அழகா இருந்த. பட் ஆனா காலைல நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நான் பாத்ரூம்ல வந்து வெளில வரும்போது அந்த ஒரு வயசானவனோட ஸ்மெல் வந்து எனக்கு அடிக்க ஆரம்பிச்சுது. ஆம். இது வந்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதுட்டு அப்படியே முடிச்சுருவான். இத நெக்ஸ்ட் கொண்டு போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து நாசிக்கு போயிட்டு ரிட்டயர் ஆயிட்டு அங்க போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணும் வந்துட்டு என்ன பண்ணும், ஓகே அவன் ஹஸ்பண்ட்லேருந்து பொண்ண கூட்டிட்டு அப்படியே செப்பரேட் ஆயிரும். ஸோ கதை வந்து அப்படியே போயிரும். அவங்கவங்க பாதைய நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஆ அந்த பொண்ணு வந்து எங்க வந்தா அவன் அவன் யாருன்னே தெரியாது. அவன அவ பார்த்திருக்க கூட மாட்டா. இருந்தாலும் அவன் மேல இது எது இந்த உறவுக்கு என்னன்னு பேரு வைக்கிறது? இது நட்பா? காதலா? எதுலயுமே சேராது. புடிக்கும். அவ்வளோதான். அதுக்கு ஒரு உறவு
முறை வைக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பிஓவி தான். புடிச்சிருக்கு அவ்வளோதான். அத நீ ஒரு உறவுக்குள்ள நீ அடக்கவே வேண்டாம். அது என்னமாவது இருந்துட்டு போட்டும். அப்படின்றது தான் அதுல சொல்லியிருப்பாங்க. நடிச்சிருந்தா வந்துட்டு இவளுக்கும் பிடிச்சிருக்கு, அவனுக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படியே ஒரு லைஃப்ப லீட் பண்ணி போயிருக்கலாம். பட் அத நெக்ஸ்ட் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அத அப்படியே கட் பண்ணிருவாங்க. அத அப்படியே வச்சுருவாங்க. இது நான் எங்க பார்த்தேன்னா, எங்க இருந்தோ அவளுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன். நீ சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஆனா அவன் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட கிடைக்காது. சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏதாவது குறை சொல்றது, அவங்க அந்த இக்னரன்ஸ் அப்படிங்கிறது அவள ரொம்ப போட்டு வாட்டும். யாருமே நம்மள கண்டுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பட் இந்த சொசைட்டி வாட்டெவர் அவளுக்குமே குழந்தை இருக்கு. அவளுக்குமே அந்த மனத்தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டி வர முடியல. ஸோ அந்த இது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. காதலும் கடந்து போகும் இருக்கும்ல தமிழ்ல. விஜய் சேதுபதி. அதுவுமே கிட்டத்தட்ட இப்படித்தான். அவங்க 2 பேருக்குள்ள இருந்தது லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா அத வந்து கடைசி வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியே இருந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்ல வந்து கிளைமாக்ஸ் என்னன்னா, அவன் பெட்ரோல் பங்க்ல இருப்பான். இவ கார்ல இருப்பா. 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. அதோட கதை முடிஞ்சிரும். என்ன கேட்டா வந்துட்டு ஒரு ஆண், பெண்ணுக்கு இடையில ஏதோ ஒரு வாட்டெவர் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கட்டும், ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கட்டும். நீ ஏதோ ஒரு உறவுக்குள்ள தான் சுருக்கணும்னு அவசியமே இல்ல. புடிச்சிருக்கு. அத நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதும், கொண்டு போறாததும் அவங்க விருப்பம். ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஒரு உறவுக்குள்ளேயும் அடக்க முடியாது. ஏதோ ஒன்றாக இருந்துவிட்டு போகட்டும். அது அன்பு அவ்வளவுதான். ஸோ அத வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் அந்த லஞ்ச் பாக்ஸோட மொத்த ஸ்டோரி. ஆக்சுவலா என்னன்னா, அது எண்ட் எப்படி இருக்கும்னா, லைக் அவர் வந்து மனச மாத்திப்பாரு. நாசிக் போலான்னு இருப்பார்ல, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு திருப்பி வந்துருவாரு. மீட் பண்ணலான்னு ஒரு கரேஜ் வர வச்சு போற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங். அவர் போய் பார்த்தாரா? பார்க்கலன்னு டிசைட் பண்ணிருவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிருவாங்க. அவங்க மீட் பண்ணி அது எப்படினாலும் போயிருக்கலாம். அந்த மாதிரி போயிடும். அவங்க ஆனா நாசிக் போவேணாம், மும்பைக்கு வரலாம்னு சொல்லிட்டு அவரு முடிவு எடுத்துருவாரு. இது நம்ம கிட்ட ஒரு ஓப்பன் அதான் இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல ஒரு லோரா அதான் முஸ்லிம் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க ஜூனியர். அது ஆக்சுவலா செமையா இருக்குங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாரா, அப்ப நவாஸுதீன் சித்திக் வந்து இந்த வெஜிடபிள் எல்லாம் கட் இருப்பாரு. ஏங்க இங்க கட் பண்றீங்கன்னு கேட்டா, அவர் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் வந்து ட்ரெயின்லயே கட் பண்ணிட்டே போவாரு. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. கியூட்டா இருந்துச்சு அந்த கதை. அதே மாதிரி நவாஸுதீன் அவரோட சைடு வந்து கல்யாணத்துக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ரிலேட்டிவா. அவர் வந்து யார லிவின்ல இருந்து தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் லைக் அந்த பொண்ணு வந்து லைக் பொண்ணு ஃபேமிலி நெறைய பேர் இருப்பாங்க. பட் சப்போர்ட்டுக்கு பையனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஹலோ மோனா. நவாஸுதீன் சைடுல இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்காக மட்டும் இவர் வந்திருப்பாரு. இவர் ஒருத்தர் தான் வந்திருப்பாரு. இர்ஃபான் மட்டும் தான் வந்திருப்பாரு. ஆனா பொண்ணு சைடு வந்து நெறைய பேர் இருப்பாங்களா, அது ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்கும்னா, லைக் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு ஃபேமிலியே ஃப்ரேம் ஃபுல்லா வந்து மறைச்சிரும். இர்ஃபான் மட்டும் அந்த பையனுக்கு ஏத்த மாரி ஒரே ஒரு ஓரமா நிப்பாரு. அது ஒரு மாரி நல்லா சொல்லியிருப்பாங்க. லைக் இப்போ எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்களா கல்யாணத்துக்கு, அந்த மாரி கூட நம்ம எடுத்துக்கலாம். யாருமே இல்லாம ஒரே ஒருத்தர் மட்டும் இர்ஃபான் சைடுல தான் நிக்கிற மாதிரியும், அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பையன் வந்து ஊரே வந்து ஆஃபன். அந்த மாரி சம்திங் ஏதோ வித்தியாசமா இருக்கும். அந்த நல்லா இருந்துச்சு ஒரு பையனுக்கு மாரி. யாருமே இருக்க மாட்டாங்க. இவரு போய் நிப்பாரு. அப்பதான் அந்த கான்வோ கூட ஒண்ணு வரும். நீங்க சிங்கிள் தானான்னு கேட்டதுக்கு, யார் சொன்னா நான் சிங்கிள்னு? எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது கியூட்டா கியூட்டா இருக்கும். லைக் நல்லா இருக்கும். எனக்கு அது கரெக்ட்டா அந்த இர்ஃபான் அது கரெக்ட்டா எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த படம்னால கரெக்ட்டா தெரியல. பட் அந்த அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். இவர் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரே ஒருத்தர் வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்குன்னா ஒரு கூட்டமே வந்து நிக்கும். ஒரு ஓரமா நிப்பாரு இர்ஃபான். அது நல்லா ஒரு மாரி நல்லா காட்டியிருப்பாங்கயா. அதுதான் நினைச்சேன். இந்த கேர்ள் ஃபிரெண்ட் நம்ம டிஃபன் பாக்ஸ் தான் சொல்லுவாரு அவரு. டிஃபன் பாக்ஸா? அதான் அந்த அம்மா. ஐயோ! ஐயோ! எல்லாமே கொஞ்சம் ஒத்து சரி. ஓகே. இது ஏஸ்தெட்டிக்காவே கொண்டு போயிரலாம். நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஜாங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல எப்படிங்க? எனக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. லைக் எனக்கு பிடிச்ச படம்னா இது லெபனீஸ் மூவி ஒன்று இருக்கும். நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. கேப்பர்நாம்னு ஒரு படம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? கேப்பர்நாம்னு ஒரு லெபனீஸ் மூவி. ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான். அதான் ஒரு டஃப்பான சைல்ட்ஹுட்டை கோ த்ரூ பண்ற ஒரு சின்ன பையன் லைஃப்ல நடக்கிற விஷயம் அதெல்லாம். அது ஆக்சுவலா லைக் சினிமா மாதிரியே இருக்காது. பார்க்க ரொம்ப
உண்மையாவே ஒரு பையனோட லைஃப பக்கத்துல அவன் தெரியாம எடுத்த மாதிரி ரொம்ப ஓகே ரொம்ப ஓகே ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த மூவியே. ம் அது நல்லா இருக்கும்யா. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா அதே நேரத்துல நல்லா இருக்கும் எண்டிங்ல. ஓகே அந்த ஓகே படம் முடிஞ்சா பாருங்க. டைம் கிடைச்சு நல்லா இருக்கும். ஓகேங்க பக்கா நீங்க சொல்லுங்க. நான் வந்து லைக் எனக்கு ஒரு பர்டிகுலர் மூவின்லாம் எனக்கு இல்ல. நான் பார்க்கறது எப்படின்னா, இந்த கேடிவில போடுவாங்க தெரியுமா? எங்கள் அண்ணா, கெத்து. அப்புறம் கெத்துலாம் நான் சொல்ல வரல. அதெல்லாம் நான் நான் என் வாய வந்து கடந்து நீங்க பேசாதீங்க ஐயா. கெத்துலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணா. கெத்து, கழக தலைவன் ஐயா அதெல்லாம் இல்லையா? ஐயா கலகம் உண்டாக்காதீங்க. வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிங்க லைக் ஒரு மாரி ரோம்காம் தமிழ் அணிலு, ரோம்காம் என்னது? அணிலு. அதான் இவர்தான். என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அணிலுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? அதாவது பாரு, அடிக்கணும். அந்த அணில் மோட உள்ள வை. அதான். எனக்கு பிடிக்கும் உண்மையா. கெத்தெல்லாம் செம படையா. ஐயா இவர் சூப்பரா கொஞ்சம் ஆக்சுவலா டான்ஸ் புது படம் ஆடுவாரு. பிடிக்கும். ஒரு தில்லு பெர்சன் முள்ளு நம்ம பண்ணல ஐயா கெத்து குத்து காட்டல ஒரு ஸ்டெப் போடுவார் பாருங்களேன். அங்க விழுந்தவன் தான் ஜாங்கோ நான். எடிட் இறங்கும். மியூட் பண்ணிட்டேங்க. எல்லாத்துக்கும் நான் வஞ்சம் வச்சு பழி வாங்காம விட மாட்டேன். பாம்பு தீண்டியே என்ன தீரும் எனக்கு ஜாங்கோ. உண்மையாவே கெத்து பிடிக்கும்யா. அது ஆக்சுவலா அந்த தில்லு முள்ளு பண்ணல கெத்து கெத்து காட்டலன்ற வரிகள் வந்து எழுதுற ஒரு பெண் அது தெரியுமா? யாருங்க அது? ஆமா ஒரு ஃபீமேல் ரைட்டர் தான். நல்லா இருக்கும் அந்த சாங் ஆக்சுவலா. சீனு கீனு போடல, பல்பு கில்பு வாங்கல. கரெக்ட்டுங்களாய்யா? ஆமா. ரொம்ப ரொம்ப சீனகீனு அருமையான போடல. அ வேற ஏதோ வரும். பல்பு கில்பு வாங்கல. பல்பு ஐயா, கில்பு பார்க்கல. நீ இருண்டு கிடந்த பூமியில அதை விட அருமையான ஒரு நாசம் பண்ண கருத்து வரைக்கும் சொல்லிருக்காருயா. போதும். ஐயா அருமையான கருத்து. உன்னை பார்த்த ஜோருல எங்க அப்பன் பேச்சு ஏறல. ஐயோ ஐயா தயவு செஞ்சு கொன்றுவேன் ஜாங்கோ ஐயா. அது வந்து புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. ஆள விடுங்க. உன்னை பார்த்த ஜோருல எங்க அப்பன் பேச்சு ஏறல. சட்டசபையில அப்பாவை காணல. இதெல்லாம் அந்த பாட்டுல அந்த மாதிரி தெரியலங்க. ஜாங்கோ என் கையில மட்டும் நீ மாட்டினேன்னு வையேன். நீங்க வந்து எபிசோடு போடணும்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த டாபிக் கொண்டு போயினாரு. சாரிங்க கொஞ்சம் அடிச்சுக்கலாம்யா ரெக்கார்டிங்ல. சாரி எடுத்துட்டு வரேன். ஐயோ என்னையா உங்களுக்கு தான் ஐயா பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். சரி விடுங்க நம்ம அப்புறம் வன்மத்தை கட்டிக்கலாம். மோனா சொல்லுங்க மோனா. ஐயா சொல்லுவேன். அப்புறம் கெத்துன்னு திருப்பி வந்தீங்கன்னா நானே வரமாட்டேன் கெத்தெல்லாம் இல்ல இனிமே. ஐயோப்பா இனிமே மனிதன் தான் வாங்க. ஐயோப்பா ஐயா எனக்கு பிடிச்ச படம் டக்குன்னு சொல்லுறேன். எனக்கு எந்த மாதிரி ஜானரா பிடிக்கும்னா இந்த பம்மல் கே சம்பந்தம், அப்புறம் எஸ்பி சேகர் படம்லாம் இருக்கும்ல, பழைய படம். இந்த ஒரு பாண்டியராஜ் 4 வரவு பத்தனா செலவு ஆயிடுச்சு. வரவு எட்டனா செலவு பத்தனா. என்ன சொன்னீங்க நீங்க? வரவு பத்தனா செலவு எட்டனா. இது ஆக்சுவலா இந்த மாதிரி காமெடி தான் எனக்கு பிடிக்கும். கிரேசி மோகன் டயலாக் நல்லா இருக்குங்க. லைக் சிம்ரன் வந்து கமல் கே சம்பந்தத்துல வந்து கமலை பார்க்க வர்றதுக்கு பொக்கேயும் கையுமா வருவாங்களா, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, லைக் என்ன கையில சிரிப்பும் வாயில பொக்கேயுமா வரீங்க அப்படின்னுவாரு. அதெல்லாம் அந்த மாதிரி கவுண்டர்யா. அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்றது எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் ஜான்ரான்னு அடைக்கிற முடியாது. இந்த பஞ்சதந்திரம், கமல் கே சம்பந்தம், அப்புறம் அந்த காதலா காதலா இது பிரபுதேவாவும் கமலும் இருப்பாங்க தெரியுமா ஒரு படம். அந்த படம் இந்த மாதிரி பரவாயில்லையா 2Kவா இருந்துட்டு இவ்ளோ 90s படம் நோட் பண்ணி வச்சிருக்க. அதான் இந்த சொல்றேன் கடிக்காதீங்க. இன்னொரு ரெக்கார்டிங்ல கூட சொல்லியிருக்கேன். இந்த கமலோட காமெடி படம் எல்லாம் எனக்கு சத்தியமா ஒர்க்கே ஆகாதுங்க. அந்த ஒரு அந்த காமெடி பிடிக்காது. இல்லையா அந்த ஒரு நூலு காமெடி பாத்திருக்கீங்களா? இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கமல் காமெடியில எல்லாம் பண்றீங்கன்னு தெரியுது. பட் நல்லா இருக்கும். இந்த இதுல ஒரு காமெடி எழுதி வச்சுப்பான் பாரியா விஸ்வரூபம் 2ல. நல்லா செத்துட்டேன் தியேட்டர்லயே. இந்த வலி மொழிகிறது கை மொழிகிறதெல்லாம் காமெடின்னு வச்சிருப்பான் அந்த ஆளு. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு தியேட்டர். வற்புறுத்தி ஒரு 5 பேரை கூட்டு போனேன். அல்ல மார்பீஸ் வந்தாரா தெரியல. விஸ்வரூபம் 2 போயே ஆகணும்னு போனேன். பார்த்தா படம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் என்னைய பாக்குறானுங்க, தியேட்டரை பாக்குறாங்க. என்னைய பாக்குறாங்க, தியேட்டரை பாக்குறாங்க. உயிரோட தப்பிச்சு வந்தீங்களா? 5 பேரும் பொழந்திருப்பாங்களே. ஓடி வந்துட்டேனா? இல்லைங்க சில காமெடிலாம் பழசு லைக் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த கவுண்டர்ஸ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஜான்ரா தான் பிடிக்குங்க. படம்னா இந்த மாதிரி பார்ப்பேன். கமல் படம், அந்த கிரேசி மோகன் காம்பினேஷன்ல, இல்லைன்னா அந்த எஸ்பி சேகர் பழைய படம் இருக்கும்ல அந்த மாதிரி படம். அப்புறம் சம்சாரம் அது மின்சாரம்லாம் எங்க வீட்டுல அடிக்கடி போட்டு ஓட்டுவானுங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி படங்கள் பிடிக்குங்க. கேடிவி படங்கள் பிடிக்கும்.
கம்ஃபர்ட் மூவி மாரி. ஓகே. அத பத்தி பேசலாம். பட் ரொம்ப நேரம் போகும் அத பத்தி பேசினா. நல்லா இருக்கும். ஆமாங்கய்யா. ம். சரி அப்புறம் அப்போ இப்பதான் ஏன் ஞாபகம் வருது ஒண்ணே ஒண்ணு. லஞ்ச் பாக்ஸ்ல அந்த முக்கியமானது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மேல் மாடியில ஒரு 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 ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள ஆ. காட்டியே இருக்க மாட்டாங்க. ஆமா. ஏதாவது வேணும்னா அந்த அம்மா கூடையில வச்சு கீழ பொருள இறக்கும். அந்த அம்மா வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் ஒண்ணு வச்சிருக்கும். ம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெட் ரிடன்னு. அந்த ம். ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேன் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது உடம்பு முடியாம போயிருது. அப்படிங்கிறதுனால அந்த அம்மா ஃபேன சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி அந்த பொண்ணுட்ட சொல்லும். இன்னைக்கு வந்து நான் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நான் ஃபேன தொடச்சேன். அப்படிலாம் ம். சொல்லும். ஸோ ஓகே. அந்த மாரி ஒரு பிலீஃப்ல வந்து அது மூட நம்பிக்கையாவே இருக்கட்டுமே. பட் ஏதோ ஒரு ஹோப், ஒரு பிடிமானம் இருக்கு. ம். ஜீவித்து இருக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, அது இருந்துட்டு போட்டுமே அந்த மூட நம்பிக்கை இப்ப என்ன? அப்படின்னு தோணுச்சு அத பார்க்கும்போது. ஃபேன் ஆ ஓடும்போது துடைக்கிறது. அது அது ரிஸ்க். அது ரிஸ்க்குங்க. பயங்கர ரிஸ்க். அதுங்க இல்ல அந்த அதுங்க அம்மா ஒரு நம்பிக்கை தான். அதான் அதான் அதான். அந்த ஒரு பிடிமானம்னு இருக்குல்ல, அது போலியாவே இருந்துட்டு போட்டும். அது இல்லாம இருந்துட்டு போட்டும். ஏதோ ஒரு ஹோப். அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்கல்ல. அதான் அதான். ஜீவித்திருக்க ஒரு யாரையும் ஒரு என்டேஞ்சர் இது. பண்ணாம, அவங்களையும் அவங்க என்டேஞ்சர் பண்ணாத மாதிரியான ஹோப் வரவேற்கப்படும்ங்க. அதேதான் ஐயா. ஏதோ இல்லையா ஒரு பிடிமானம். அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபேன்ல தண்ணி போட்டு துடைக்காம இருந்தா சரி. எது? போடுற ஃபேன்ல தண்ணி. தண்ணி போட்டு துடைக்காம அதுவும் கரெக்ட் பென்சில் தான். போட்டுட்டு ம். அப்புறம் பிடிமானமும் இருக்காது. பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அது ஒரு கதை. ஆமாங்க ஐயா. அதான் இங்க சரி முடிச்சுக்கலாமா அப்போ? பக்கா. மைல்ஸ் ஒண்ணும் சொல்லல. மைல்ஸ் நடுவுல அதுதான் மேட் மேக்ஸ். அகைன் போன ரெக்கார்டிங்ல இதாச்சு. திமுக காரர்கள் ஃபியூஸை புடுங்கி சென்றதால் மைல்ஸ் வீட்டில் சாரி. ஓகே. என்னாச்சு? நான் மார்ஃபியஸ் நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். மார்ஃபியஸ் தான் சொல்லிட்டாரே மேட் மேக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ம். ஐயோ, சரி. இப்படியா? மைல்ஸ் வீட்டில் பவர் கட்டு அதனால அவர் டிராப் ஆயிட்டாரு. ம். ஷேர் பண்ண முடியல. சரி முடிச்சுக்கலாம் ரெக்கார்டிங்க. ஓகே. ஓகேவா? ஏய் சொல்லுங்க. என்னாச்சு? ஒண்ணும் ஸோ இது வரைக்கும் எல்லாரும் எபிசோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சேனல்லே வருது இல்ல, இது பேர் என்னங்க? இது பேரு ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாட்காஸ்ட்க்கு ரேட்டிங் தாங்க. ஸோ ரேட்டிங் தந்தாலும் ஃபாலோ பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் நம்ம பாட்காஸ்ட் க்ரோ ஆகும். ஆல்ரெடி லைக் ஸ்பாட்டிஃபைல வந்த சில சேஞ்சஸ்னால குறைச்சிட்டாங்க பிளேஸ் கவுண்ட்டை. ஸோ நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம பாட்காஸ்ட். அதான் லைக் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம். அதுக்கு எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கள் ஆன்சர்ஸ்லையும் சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ரொம்ப நன்றி மோனா. சொல்லுங்க. நன்றி மார்பியஸ். என்னடா நன்றி? என்னதுடா எனக்கு ஒன்றும் புரியலடா. எண்டின் நோட்டியா? எண்டு நோட்டு. சூப்பர். நன்றி சூரி. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.